தலைவன் இளையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் உழைவரும் ஒரு பறை சரணம் சரணம் உழைவரும் ஒரு பறை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் கலைநிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் 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 விளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க சிவன் ஞான நிலை விளங்க சிவன் ஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க சிவானுபவம் விளங்க தெருவிளங்கி திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே ஒளி சிறந்த திருவிளக்கே உருவிளங்கே உயிர் விளங்கே உணர்ச்சி அது விளங்கே உரு விளங்கே உயிர் விளங்கே உணர்ச்சி அது விளங்கே உலகமெல்லாம் விளங்கே அருள் உதவு பெரும் தாயாம் அருள் உதவு பெரும் தாயாம் மறுவிலங்கு குழல் வள்ளி மகிழ்ந்து ஒரு வாழ்விலங்க வயங்கு வணிப்பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே கும்படா உடம்பும் கும்படா உடம்பும் உரைப்படா மனமும் கும்படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கம் பொருந்தி படா உடம்பும் பொய்படா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே
உன்பனே எனினும் உன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உன்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரை நம்பிலே எனது நண்பனே உலகரை நம்பிலே எனது நண்பனே நலம் சார் பண்பனே உன்னையே உன்னையே நம்பினேன் கைவிடேன் என்னையே உன்னையே நம்பினேன் கைவிடே என்னையே. இறைவணக்கம். அடியார் சிவலட்சுமி சிவராமகிருஷ்ணன் அவர்கள். மலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் சிலைமலை உடையவர் சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலைவரு உருபறை சரணம் சரணம் உமை சிவை அம்பிகை சரணம் சரணம் சிற்றம்பலம் அகத்தே கருத்து புறத்தே புறம் வெளுத்த அகிலமாந்த தமை திருத்த சகத்தின் சமரச சன்மாக சங்கம் கண்ட எம் பெருமான் முகத்தில் வாழ்ந்த வரலாற்றின் ஒரு துளி வரலாற்றின் ஒரு துளி வீடு காட்டுதற்கு தவத்தின் பயனோ முயல்கின்றே தவத்தின் பயனோ முயல்கின்றே அடியேன் தமிழே இனிது காத்தருள்க தமிழே இனிது காத்தருள்க பூவிய போன்ற பொழித்த புகழிய போன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் பண்தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி நாகப்புற்றாளும் இத்துணையே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் மலைக்குள் படுபரம் பொருளே அன்பெனும் கரதமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் பொழி அறிவே அன்பெனும் அனுள் அமைந்த பேரொழியே அன்புருவாம்பர சிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் இன்புற்றுக்க நினைப்பதுவே அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அருள்வாகி எங்கள் அகத்தும் புறத்தும் தருளி நாங்கள் செய்யும் அலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வராத வண்ணம் செய்வித்து அலங்கார திருப்பணியை தரல் வேண்டும்.
எங்களையும் இவ்வுலகில் நேரத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அறிவுகளாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அளித்து சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்திரைகளாக்கி வாழ்வித்தல் வேண்டும். எல்லாமுடைய பெருஞ்சோதி அற்புத கடவுளே, தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் யாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருந்தலைமை பெருஞ்சோதி ஆண்டவரே, யாவரீர் இவர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நடுவில் வாங்கய்யா. இறைவணக்கம் பாடிய அம்மா லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்வார் கஸ்தூரி அம்மா. முன்னாடி வாங்க மாமா. ஐயா முன்னாடி வாங்க. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயில் பெரிதும் தயவுடைய தந்தை உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கன்னியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய நீங்கள் பங்கேற்பதால் இது அழகுக்கு அழகு சேர்க்கிறது. இன்று பூசணம் நாள் வள்ளல் பெருமான் அவர்கள் 155 ஆண்டுகளுக்கு முன்பதாக வடலூரிலே ஞானசபையை கட்டி தைப்பூச விழாவை தொடங்கி வைத்த அல்லது நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்த அந்த விழாவினுடைய 155வது ஆண்டு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருமை எல்லாமே தவிர்த்து கன்னியப்படிகளாரையே சாரும். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து 3 நாள் விழான்றதை வச்சு விளக்கு பூஜை, அருளாளர்களுடைய பேச்சு, கச்சேரி, அருட்பா இசையில் எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனை, அத்தோடு கடைசி நாளில் வந்து திரை நீக்கி ஜோதி தரிசனம் செய்வதையும் முறையாக நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து சென்று கொண்டிருப்பவர் ஐயா கன்னியப்படிகளார் அவர்கள். வள்ளல் பெருமானை வழிபாடு செய்வது என்பது வாய்த்த நல்ல வரம் என்றால் அது மிகையல்ல. வாய்த்த நல்ல வரம் என்றால் அது மிகையல்ல. ஏனென்று கேட்டா, மடத்துக்குள் முடங்கி கிடந்த மகான்களுக்கு மத்தியில் மகேஸ்வரனை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்கின்ற புதிய சித்தாந்தத்தை பரோபகாரம் என்கின்ற வழியிலும் சத்விசாரம் என்கின்ற வழியிலும் நமக்கு அறிமுகப்படுத்திய வள்ளல் பெருமான் அவர்கள் வழிபாட்டு நெறியிலே எவ்வளவு எளிமையும் பக்குவத்தையும் கொண்டு வருவதற்கு அது துணையாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே வந்த 19வது சித்தர்
ஏன்னு கேட்டா, ஈசன்பால் அன்பு என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் எவ்வுயிருக்கும் அன்பு என்பதை வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லி அந்த பாதையிலே செல்ல போகும்போது சிவமே சிதம்பரத்திலிருந்து பரப்பிட்டு வந்துருச்சு ஐயாவை பார்க்கறது. அங்கே போய் நீங்கள் பார்க்கறதுக்கு வேணா, நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவது. அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு அங்கே கிடைத்திருக்கக்கூடிய ஐயா சித்தி அடைந்த சித்தி வளாகமாகும். அந்த அளவிலே அற்புதங்கள்லாம் செய்து வந்த ஐயா அவர்கள் நமக்கு இங்கே துணையாக இருந்ததை நடத்தி அற்புதமாக நடத்தி வைத்து இங்கே வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்வுக்கு உழைப்பு பொருள் உதவி அத்தனையும் கொடுத்திருக்கக்கூடிய அன்பர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை அவருடைய திருவடியில் சமர்ப்பணம் செய்து விழா தொடங்குவதற்காக ஆரம்பிக்கிறோம். அன்பிற்குரிய ஐயா பெருமைக்குரிய பிரபாகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தன்னுடைய சிந்தனை மலர்களால் இந்த காலை பொழுதை அலங்கரிக்க வந்திருப்பவர் அவரை வருக 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 வருக. அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போதாது. பணியுமாம் என்றும் பெருமை, அணியுமாம் சிறுமை தன்னை வியந்து. என்னை போலவங்கெல்லாம் தன்னை வியந்து பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்படி குனிகிறத பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் இயல்பாகவே வந்தால் தான் வருமே தவிர, அந்த அடியார் பெருமக்கள் பாமன் சாமிகள் சொல்லுவாங்க, பக்தி செய்வதோடு மட்டும் போதாது, அது பயபக்தியாக மாறினால் உனக்கு லாபம் தொடக்கத்திலேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா வழிபாட்டு நெறி உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கையே உங்களை இறைவன்பால் வைத்திருக்கக்கூடிய, அவர் தான் இதெல்லாம் நடத்துறாரு, அவர் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு, அவரால் தான் நீங்க பாடுறீங்க, அவரால் தான் நீங்க பேசுறீங்க, அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு, அவரை தான் சொல்லிக் கொடுக்காமலே நிறுத்தி வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் நெல்லு நீ, ஏன்னா மறைத்தல் தொழிலுக்குரிய வேலையை இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் நெல்லு அப்படின்னு நிறுத்தி வைக்கிறது அவர் தான் நிறுத்தி வைக்கிறார். ஏன் நம்ம வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கோம்? வினைப்பிறவியோடு வந்திருக்கிறோம். இந்த வினைப்பிறவி அதை கடந்து போகணும்னா ஐயா என்ன சொல்லுவாங்க? துன்பளித்து அங்கே சுகமளித்து உயிர்களை அன்புற காத்தல் அற்புதம் முடியாது. அந்த கணக்கை டேலி பண்றதுக்காக அப்பப்போ உனக்கு அந்த அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ராஜபாட்டையில நீ அங்கச்சில போனேன்னா எவ்வளவு வேகத்துல போவேன்னு தெரியாது, திருப்பி இன்னொரு பிறவிக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால நான் அப்பப்போ அந்த பணியை அவங்க எடுத்துக்கிறாங்க. உடனே நம்ம என்ன நினைப்போம்? எவ்வளோ நாளுக்கு முன்னாடி ஐயா இந்த மாதிரி கருணை செய்வோம். கருணை செய்கிறார். 2 செய்திகளை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. காலமும் தேசமும் வகுத்து கல்வியாதி விரிவினையும் கூட்டி எப்ப நடத்தணும் அப்படின்றத அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. எங்க நடத்தணும் அப்படின்றத அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சை கேட்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன் என்று சொல்லி அவங்க சாத்திரம், தோத்திரம், 12 திருமுறை, திருமந்திரம், அருட்பா அத்தனையிலும் ஆழங்கால் பட்டவர்கள். வெறுமனே எங்களை போல வாசித்தவர் அல்ல, எழுத்தண்ணி படித்தவர். அவர் திருவடிகளை வணங்கி, உங்கள் திருவடிகளை வணங்கி அவர் உரையாற்றுவதற்கு வழிவிட்டு அமைகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. பிரபாகரன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக ஐயா பழனிவேல் அவர்களை அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அப்படியே இங்கே பாருங்க, நீங்களும் வாங்க. நீங்க நின்ற சரி, அமர்ந்த எந்த கோலம் வேண்டுமானாலும் இருக்கலாம். கடம்பும் தடம்பும் மாறிரண்டும் அறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் என் உள்ளம் குளிர குதிகொண்டவே, குருவடிவாய் என் உள்ளம்
குளிர கொதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு காந்தாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க வளம்தான் உடனே காண்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரகர. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க. இந்த அக்குருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. குருவரும் திருவருளும் முன்னிற்க மிக சிறப்பானதொரு நிகழ்வு நம்முடைய தைப்பூச நன்னாளிலே வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியாக கலந்த இந்த அற்புத நாளிலே கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நெசப்பாக்கம் வள்ளல் பெருமான் அடியார் கூட்டத்தின் சார்பாக ஒரு நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. நெசப்பாக்கம் வள்ளலார் தொண்டு அறக்கட்டளை அடியனுக்கு பல ஆண்டுகளாக தொடர்பு உண்டு. நிகழ்வுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு தான். இன்றைய தினம் சான்றோர்கள் நிறைந்த இந்த அற்புத சபையிலே எளியனுக்கும் ஒரு வாய்ப்பு என்று நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பை எளியனுக்கு ஏற்படுத்தி தந்த நண்பர் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு எங்க பார்த்தாலும் தெரியல. அதே பொதுவாக பேசுவதற்கு ரொம்ப இது பண்ணுறதில்லை. இருந்த போதிலும் நண்பர்களுடைய கட்டளைக்கு இணங்க சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகளை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இந்த அற்புதமான இந்த தொண்டு நிறுவனத்தை இங்கே நிறுவி அதை பல ஆண்டுகளாக அதை செயல்படும் வண்ணமாய் அன்பர் பெருமக்களை அதற்கு கூட்டியிருக்கின்ற தவத்திரு கன்னிப்ப ஐயா அவருடைய திருவடிகளை இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து வள்ளல் பெருமான் காட்டிச் சென்ற அந்த நெறியை மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அன்பர் பெருமக்களுக்கு கொண்டு செல்வதற்கு இங்க தொண்டர்கள் தேவை இல்லையா? அந்த நிலையிலே தவமாக கொண்டு வாழ்ந்த அன்பர் ஐயா அவர்கள் அவருடைய செய்திகளை எல்லாம் வழியில் படித்திருக்கின்றேன். அவர்களை காண்பதற்கான வாய்ப்பு அடைய எனக்கு இல்லை, தவக்குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். இருந்த போதிலும் அவர்களை கண்ட கண்களாகிய உங்கள் திருவடிகளை எல்லாம் இந்த நேரத்திலே வணங்குவதற்கு இடையே கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லி ஐயா அவர்கள் அடியனை தொடர்பு கொண்டு இது மாதிரி தைப்பூச நாளிலே ஒரு உரை செய்ய வேண்டும் கேட்டாங்க. சான்றோர்கள் நிறைந்த சபையிலே உரையாற்றுவது என்பது அச்சத்திற்குரியது. இருந்த போதிலும் வள்ளல் பெருமான் திருவடிகளை சிறப்பில் கொண்டு அவர்கள் அடியனுக்கு இட்ட பணியாகிய உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்கின்ற இந்த தலைப்பிலே சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகளை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன். பொதுவாக இறை வழிபாடு என்கின்ற நிலையும் குறிப்பாக சைவம் என்கின்ற சமயமும் ஏற்கனவே இந்த மண்ணுலகில் தோன்றி இருந்து கொண்டிருந்த பொழுதும் வள்ளல் பெருமானுடைய வருகை, வள்ளல் பெருமானுடைய தேவை என்பது இந்த உலகிற்கு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதுதான் அவருடைய மொத்த வாழ்க்கை. ஏற்கனவே இங்க எல்லாமே இருக்கு. வழிபாடு என்பது இருக்கின்றது, திருக்கோயில் என்பது இருக்கின்றன, நெறி என்பது ஏற்கனவே இருக்கு, சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற பணிகளாக சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்கின்ற நெறிகளாக இங்கே ஏற்கனவே நெறிகள்லாம் இருக்கு. இருந்த போதிலும் வள்ளல் பெருமானுடைய வருகையின் நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். வள்ளல் பெருமான் அதை அவருடைய வாக்காகவே பதிவு செய்கின்றார். யாரோ வள்ளல் பெருமானுடைய வருகை இருந்ததுன்னு சொல்றது மிகையாக இருக்கலாம். வள்ளல் பெருமானே சொல்றதுன்னு உனக்கு இல்லையா? மிக பெரும் அவர் அவதார புருஷர், நம்முடைய 200 ஆண்டுகளுக்கு உட்பட்டு நம்மோடு வாழ்ந்த ஒரு மிக பெருமகனார். இங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா பார்க்கறதுக்கு எல்லாரும் பக்தி உள்ளவர்கள் போலத்தான் இருக்கின்றார். எல்லோரிடத்திலும் பக்தி இருக்கின்றது. எல்லோரும் இறைவனை வழிபாடு செய்யாதவர்கள் கடவுள் மறுப்பாளர் என்பது குறைவுதான். கடவுளை வழிபாடு செய்வதோடு அதிகமாகத்தான் இருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் காலத்தில் இறை மறுப்பாளர் இருந்த காலத்திலேயே இறைவனை வழிபாடு செய்வதில் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். இருந்த பொழுதிலும் வள்ளல் பெருமான் ஒரு செய்தியை தருகின்றார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட. எல்லாரும் எப்படி இருந்தாங்க? வெளியில விழுப்பாங்க,
எல்லாம் அருமையா இருக்காரு சார் அப்படின்னா. ஆனா உள்ள கருத்து, அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது சன்மார்க்கத்திற்கு அது ஏற்றது அல்ல என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காகவே, அவர்களை சன்மார்க்க நெறியிலே செலுத்த வேண்டும் என்பதற்காகவும், இதற்கு முன்பாக இறைவனை வழிபாடு செய்பவர்கள் தங்களுடைய வாழ்வின் நிறைவாக கருதுவது முக்தி என்பது. முக்தி என்றாலே நம்மவர்களுக்கு இதுவரை காட்டப்பட்டது அவர்கள் இறந்து விடுவார்கள். இறந்து போயிட்டார், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப காலம் சாமி கும்பிடுவார், வழிபாடு இறந்து போயிட்டார். என்ன சொல்லுவாங்க அவரை? அவர் முக்தி அடைந்து விட்டார் இல்லையா? இதுதாங்க எல்லாம் சொல்ற வழக்கம். பெருமையா கொஞ்சம் மரியாதையா இருக்கும் இல்லையா? அவர் முக்தி அடைந்து விட்டார்னு சொன்னாங்க. இறைவன் திருவடி அடைந்து விட்டார். அதுவும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும். ஒரு பேரை போட்டு ஒருத்தர் பேரை போட்டு அவர் இன்னார் இந்த நாளிலே இந்த நேரத்திலே இறைவன் திருவடியை அடைந்து விட்டார் என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத்தானே இவ்வளவு காலம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீங்க அதையும் வருத்தத்தோட தெரிவிக்கிறீங்க இல்லையா? அதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கிறீங்க. அப்போ இறைவன் திருவடியை அடைந்து விட்டாருன்னா எப்போ சொல்றீங்க? இறந்துட்டாதான். செத்து போயிட்டாங்கன்னா முக்தி என்பது நாம் என்ன எல்லாரும் நினைச்சிட்டு இறந்ததுக்கு பிறகு வருவது. வள்ளல் பெருமான் அந்த அடிப்படை கொள்கையை உடைத்தார். முக்தி என்பது 300 சாதனம். அது 300 சாதனம். முக்தி என்றது நிறைவில்ல, அது நிறைவுக்கு முன்பான ஒரு நிலை என்று சொல்கிறார். முக்தி என்பது 300 சாதனம், அது முன்னாடி இருக்கிறது. அப்ப நிறைவு எது தெரியுமா? சித்தி, ஞான சித்தி என்பதே நிறைவு என்பதை இந்த உலகிற்கு காட்ட முற்பட்டார் வள்ளல் பெருமான். இப்ப முக்தி 300 சாதனம் என்றால் அதை இந்த பிறப்பிலேயே நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த பிறவி வாழும் காலத்திலேயே நாம் பெறுவதற்கு பெயர் தான் முக்தி என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு காட்டுகிறார். அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே, அவர்களும் யார்? எல்லோருமே யார் புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இருந்தார்களோ அவர்களையும் திருப்பி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து, அவர்களும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே. இதை விட தெளிவாக யாரும் எனக்கு சொல்ல முடியாது. பரம் என்று சொல்லப்படக்கூடிய மேலான நிலையை இந்த பிறவியிலேயே நாம் வாழும் காலத்திலேயே பெற்று மகிழ்ந்திடுதற்கு. சாமி கும்பிட்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்காது. என்ன பண்றது? சாமி கும்பிட்டா அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வேலை இருந்துருக்கணும். அதை விட்டு சாமி இறைவனே வழிபாடு சாமி கும்பிட்றதா கஷ்டத்தை தான் இருப்பாங்க. இப்ப நாம் துன்பப்பட்டு கொண்டு இருப்போமே, ஆனால் அது யாருக்கு கெட்ட பேரு? சாமிக்கு கெட்ட பேரு. சாமியை நாம கொண்டு போயிட்டு கெட்ட பேரு சாமிக்கு வாங்கி கொடுத்துரும். வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், பரத்தை இந்த பிறவியிலேயே வாழும் காலத்திலேயே பெற்று மகிழ்ந்திட வேண்டும். ஞானசம்பந்தர் சொல்றார் இல்லையா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாழ்ந்துட்டு போகணும் தான் இருக்கிற காலம் இருக்கு. அப்படி இல்லை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அது சொல்ற இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கு என்றே இவ்வுகத்தே வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. நான் ஏன் வந்தேன்றதை பதிவு செய்யறார். இறைவனால் தான் வருவிக்க உற்றவர்கள் வாழையடி வாழையென வந்த திரு கூட்ட மரபில் யானும் ஒருவன் அன்றோ என்று குறிக்கின்ற பலனில் பேசுகிறார். இதை ஏற்கனவே வந்துட்டு இருந்த அந்த வழியில ஒருவன் தான் நான் என்பதை பதிவு செய்து தன்னை இறைவன் வருவிக்க உற்றார் என்று சொல்லுகிறார். இப்ப நாமெல்லாம் எப்படி வந்திருக்கோம்? கொஞ்சம் குறிப்பிட்டாங்க. நாம் எப்படி வந்திருக்கின்றோம் என்றால் வினையின் பயனால் நாம் வந்திருக்கின்றோம், அனுப்பப்பட்டிருக்கின்றோம். வினையின் பயனால் அவர் வருவிக்க உற்றவர், நாம் அனுப்பப்பட்டோம். நாமளும் வந்திருக்கோம். அவரு வருவிக்க உற்றார், இறைவனால் அனுப்பப்பட்டவர். இறைவனால் அனுப்பப்பட்டவருக்கும் வினையின் பால் வந்தவருக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படின்னா இப்ப நாம இந்த அறையில இருக்கோம். இந்த அறையில இருந்து நாம வெளியில போயிட்டோம். இந்த அறையில இருந்து நம்ம வெளியில போயிட்டோம். இப்போ வெளி பக்கம் யாரோ பூட்டிட்டாங்க. இப்போ இது உள்ள எப்படி வர முடியும்? உள்ள யாராவது இருந்தா தான், உள்ள யாராவது இருக்காங்க, வெளியில பூட்டிட்டாங்க. வெளியில பூட்டிட்டாங்கன்னா உள்ள இருக்க எப்படி வெளியில போக முடியும்? யாராவது வெளில திறந்து விட்டாதான், வெளியில யாராவது திறந்தாதான் போக முடியும். இப்போ உள்ளேயே சாத்திக்கிட்டு உள்ளே இருக்கிறவங்களால எப்படி வெளியே போக முடியும்? அவங்க திறந்தா வெளியில போயிடலாம் இல்லையா? இப்போ நாமெல்லாம் எப்படி பூட்டப்பட்டிருக்கோம்னா வெளியில பூட்டு போட்டோம். நாமெல்லாம் வெளியில பூட்டு போட்டோம். நம்ம உள்ள இருக்கோம், வெளியில எப்ப திறந்து விடுவாங்க தெரியல, அப்பதான் வெளியில போக முடியும். ஆனால் வள்ளல் பெருமான் போன்றவர்கள் உள்ளே தாளிட்டு கொண்டவர்கள், அவர்கள் எப்பொழுது செல்ல வேண்டுமோ அப்பொழுது அவர்களே செல்வார்கள். அதுதான் வருவிக்க உற்றவர்களுக்கும் வினையின் பால் வந்தவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. நாமலாம் என்னைக்கும் தெரியாது. இன்னைக்கும் திடீர்னு நேற்று நைட்டு கூட பார்த்தேங்க, ஐயா பேசிட்டு தான் இருந்தாரு. திடீர்னு காலையில பார்த்தா ஃபோன் பண்ணாங்க,
அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தந்து விட்டார், போயிடுச்சு. வள்ளல் பெருமான் தான் என்று நாம் தான் இந்த நில உலகை நீத்து செல்ல இருக்கின்றோம் என்பதை அறிந்திருந்தார்கள் வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகள் எல்லாம். அவர்கள் வருவிக்க உற்றவர்கள். இப்போ சாமி கிளம்பணும்னு சொல்லியிருப்பாருன்னு தெரியும். தைப்பூச நன்னாளிலே தான் இந்த பூ உலகை நீங்க வேண்டும் என்று வள்ளல் பெருமானுக்கு குறிப்பு. ஒரு வருடத்திலே தைப்பூசம் என்கின்ற இந்த நாள் இருக்கு, ரொம்ப முக்கியமான நாள். ஒரு வருடத்தினுடைய முழு ஒளி நாளாக குறிப்பிடப்படுகின்ற நாள் தைப்பூசம் தான். 100% ஒளி நாள் என்றால் அது தைப்பூசம் தான். இரண்டாவதாக ஒரு நாளை சொல்ல வேண்டும் என்றால் அது வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் இரண்டாவது ஒளி நாளாக கொள்ளப்படும். ஒரு 95-96% வச்சுக்கலாம். அது ஒளி நாள். சில ஞானிகள் வைகாசி விசாகத்திலும். மூன்றாவது பௌர்ணமி தினம், நிறை நிலா என்று சொல்லப்படுகிற நாள் இருக்க. மற்ற நாள் எல்லாமே அதுவும் நிறைவான ஒரு நாள் தான். ஆனால் முழு நிறைவு என்றால் பூரணம், பரிபூரணம் சொல்றான். அப்படி முழு நிறைவு என்றால் அது தைப்பூசம் தான். அதனால வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகளும் பல ஞானிகளும் தைப்பூச நாளிலே பெருமான் அந்த சீவன் முத்தி அந்த முத்தியை அடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கைவிடேல் எனையே அபயத்திறன் என்கின்ற ஒரு பகுதி. 6ஆம் திருமுறையிலே 28வது பகுதியாக வருகின்ற ஒரு பகுதி தான் அபயத்திறன் என்று. அபயம் என்றால் பெருமானை என்னை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் இங்கு துன்பச் சூழலிலே நான் சிக்கி இருக்கின்றேன். பல துன்பச் சூழல்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை 28வது பகுதியாக 28 பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் அபயத்திறம் என்கின்றது. அபயம் என்றால் பெருமானை என்னை நாம கொடுத்தாதான் அபயம். அபயம் என்றால் என்ன? நாம் அவரிடத்திலே நம்மை கொடுப்பதுதான். நாம் அவரிடத்திலே நம்மை அடைக்கலம் தந்தால் மட்டுமே அபயமாகும். அதில் யாரிடத்தில் அபயம் புக வேண்டும் அதுதான் நம்ம. யாரிடத்திலாவது அபயமாய் கிடைச்ச இடத்துல கிடைக்கிற இடம் இல்லையா? இல்ல, எங்கு உண்மை பொருளோ அந்த இடத்திலே அபயம் புக வேண்டும் என்பதாக குறிப்பதுதான் இந்த அற்புதமான பாடல் என்று சொல்லி முதல் பாடலிலே ஒரு செய்தியை தருகிறது. பாடலுக்கான பொருள் என்கிற நிலையிலே அடியன் பொதுவாக நூல்களை சிந்திக்கிறது. பாடலுக்கான பொருள்னா இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. புத்தகத்தில் நிறைய முறை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இல்லைன்னா கூகுள் இருக்கு, இல்லைன்னா என்னென்னமோ இருக்கு இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல எல்லா நூல்களுக்கும் செய்திகளுக்குமான பொருளை எழுத்து வடிவில் கூட இல்லை. ஒரு படத்தையே நீங்கள் ஒரு ஸ்கேன் செய்தீர்கள்னா அந்த படத்துக்குரிய செய்தி என்னன்றதுக்கான அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து. பாடலுக்கான பொருளோ அறிஞ்சொல் பொருளோ அருண்பத உரையோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு பாடல்களை நாம் அணுகும் பொழுது வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகள் திருவருட்பா போன்ற நூல்களை தந்த பிறகும் கூட பாடலுக்கான பொருளை அணுகுவதோ பாடல்களை மனனம் செய்வதோ முக்கியமல்ல. அதை நம்முடைய அனுபவ நிலையிலே எவ்வாறு உணர்வது என்பதை நாம் கொள்ள வேண்டும். அனுபவத்தில் கொள்வதற்காகத்தான் நூல்கள். மாம்பழம் எப்படி இருக்குன்னா மாம்பழம் மஞ்சளா இருக்கு, மாம்பழம் ரவுண்டா இருக்கு, மாம்பழம் இனிப்பா இருக்கும். எவ்வளவு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. மாம்பழம் எப்படி இருக்கும்னா மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தா தெரியும். மாம்பழம் மஞ்சளா இருக்குமாங்க, மாம்பழம் இனிப்பா இருக்குமாங்க, மாம்பழம் ரவுண்டா தான் இருக்குமாங்க, அது இந்த வாசமா இந்த கூட இப்படி ஒரு வாசனையா இருக்குமாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? உண்டவர்களுக்கு மட்டும்தானே அந்த கனியின் அருமை தெரியும். அப்பர் பெருமான் சொல்வது போல கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றினார். எங்க ஒருத்தர் கேட்டால் கற்றவர்கள் உண்ணும் கனியெல்லாம் அப்ப படிச்சவங்களுக்கு மட்டும்தானாங்க ஐயா? படிச்சவங்களுக்கு மட்டும்தான் பெருமாள் இறைவன் அருள் புரிவானா? அவர்களுக்கு கனியாக விளங்குவானா? மற்றவர்களுக்கு காயாக விளங்குவானா என்றால் பொருள் அப்படி அல்ல. கற்றவர்கள் உண்ணும் கனியே என்றால் அவர்கள் கனியை உண்ண கற்றவர்கள். அவர்கள் கனியை உண்ண கற்றவர்கள். நாம் எல்லாம் கனியை காண கற்றிருக்கின்றோம், கனியை பற்றி கேட்க கற்றிருக்கின்றோம், கனியை சுவைக்க காண இன்னும் நமக்கான நேரம் இல்லை. எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் ஆழ்ந்து அதில் அனுபவம் பெறலாம் என்பதற்குள்ள நமக்கு மணி ஆகிடணும். அடுத்த அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா, டைம் முடிஞ்சு போயிடலாமா? எப்பொழுது நாம் ஒரு செய்தியை கேட்கின்றோமோ கேட்ட பிறகு அதை சிந்திக்க வேண்டும். அதை சிந்தித்தலின் பயனாக தெளிவை பெறுதலும் தெளிந்த பொருளோடு ஒன்றுதல் ஆகிய நிட்டை கூடுதலும் தான் பிறவியினுடைய நோக்கம். நாம் கேட்கின்றோம், சிந்திக்கின்றோம், ஒரு சிலர் தெளிகின்றார்கள். நேரமின்மை காரணமாக நம்முடைய வாழ்வின் சூழல் காரணமாக நிட்டை கூடுவதற்கு நாம் தயக்கம். இப்போவே எதுக்குங்க ஐயா? அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்.
கொண்டிருக்கிறது. இல்லை, அதை இந்த பிறவியிலேயே வாழும் காலத்திலேயே இளம் பிராயத்திலேயே நாம் பெற வேண்டும். வள்ளல் பெருமானுக்கு சாமி எப்போ கொடுத்தாரு? வயசான பெருமான் இல்லை, இளம் பிராயத்திலேயே தனக்கு பெருமான் பாடல் ஏற்றுகின்ற வன்மையை ஒரு அற்புதமான தன்மையை தந்தருளினான் என்று பல இடங்களில் பேசுகின்றார். அப்படி இந்த பாடலுடைய ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த பாடலில் இருந்து பார்க்கணும். ஆடகம் மணி பொற்குன்றமே என்னை ஆண்டு கொண்டு அருளிய பொருளே, வீடகத்தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய் ஒளிக்கு உள் ஒளி வியப்பே, ஆடகச் சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்து அருள் வழங்கிய மன்றில் நாடக கருணை நாதனே உன்னை நம்பினேன் கைவிடேல் எனையே. முதல் பாடம். ஆடக மணி பொற்குன்றமே, இறைவன் நடராஜ பெருமான் திருமூர்த்தத்தை அதை தன்னுடைய முழு மூர்த்தமாக கொண்டு, அதையே முதல் மூர்த்தமாக கொண்டு, அதையே நீங்க 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா கூட அம்பலம் என்று சொல்லப்படக்கூடிய பெருமான் நடன இயக்கத்தை பற்றிய செய்திகளை பல நிலைகளில் என்று பேசுகின்றார் வள்ளல் பெருமான். சில விசபாக்கம் சொல்ற வள்ளல் பெருமான் தொண்டு நிறுவனம் போல ஒரு சில வள்ளல் பெருமான் வழிபாட்டுக்குரிய நண்பர்கள் மட்டும்தான் நடராஜ பெருமான் திருமூர்த்தத்தையும் நெற்றிகளில் திருநீரும் திருமுறை செய்திகளும் உடனாக கொண்டு சிந்திப்பவர்கள் என்பது ஒரு சிலர் வள்ளல் பெருமான். அதே ஒரு சில இடங்கள்ல வள்ளல் பெருமான் தைப்பூசத்துக்கு பேச கூடுவாங்க. பொதுவாக இது போன நாளில் பேச தவிர்க்கிறது காரணம் என்ன, சில வள்ளல் பெருமான் இடங்கள்ல பேசி முடிச்சோன்னா ஐயா திருமுறை செய்திகள்லாம் ரொம்ப வேண்டாம் இல்ல அமையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை குறிப்பிட்டுறாங்க. அப்படி இல்லை, அப்படி 5 திருமுறைகள் வரைக்கும் இல்லை, 6ஆம் திருமுறைகள் கூட பெருமான் ஞானிகளையும் பேசுகின்றார், சைவ செய்தி சிவ செய்திகளையும் பல இடங்கள்ல ரொம்ப ஆழமா பேசிட்டு இருக்காங்க. அமைச்சிருக்காரு ரொம்ப அருமை. ஆனா பல பேர் அந்த இன்னைக்கும் திருநீர் இல்லைங்க, நாங்க அதெல்லாம் வள்ளல் பெருமான் வேண்டாம் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லவே இல்லை. சிவாய என இடு நீரே என்ற நீரிடா கயவர்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ரொம்ப பல இடங்கள்ல திருநீரை பெருமான் திருநாமத்தை சொல்லி திருநீர் இட வேண்டும். இப்படி இது நமக்கு செய்தி என்னன்னா, வள்ளல் பெருமான் உருவ வழிபாட்டை முதல் ஏற்றார். அவருடைய நிலை நிறைவான நிலை என்பதுதான் அற்பெருக்கு. நாம எடுத்த உடனே அது அற்பெருஞ்சோதி உருவெல்லாம் எல்லாம் வேண்டாங்க, பொதுவாக பேசக்கூடாது. பல இந்த யூடியூப் நிறைய வந்துருச்சு, இது என்னென்னமோ பேசிட்டு இருப்பாங்க. என்கிட்ட சில பேர் அனுப்பிச்சு இதெல்லாம் அப்படி போட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்றது, நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் கேட்கறது நிறுத்திடலாம், அவ்வளவுதான். நாம போய் யாரும் திருத்த வேண்டிய வேலை நமக்கு இல்லை. வள்ளல் பெருமான் போன்ற மிகப்பெரும் ஞானிகளும் அவரை தொடர்ந்து வந்த எத்தனையோ பெரியோர்களும் சொன்ன செய்திகளே கேட்காத நம்ம சொன்ன கேட்டுருவாங்களா? நாம் என்ன பண்ணோம், அவருடன் இணக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை நினைந்து ஆடக மணி பொற்குன்றமே என்னை ஆண்டு கொண்டு அருளிய பொருளே, இறைவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான், இயக்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற பெருமான் என்னை ஆண்டு கொண்டான். நாம இறைவன் எங்க இருக்கா? இறைவன் மேல. அம்மினாலும் உடனே என்ன பண்ணலாம்? மேலதான். இறைவன் தான் மேலதான், மேலேயே இருக்காரு. அவர் எல்லா இடங்களும் அங்கங்க என்னாதபடி நீக்கமலை எல்லா இடமும் நிறைந்திருக்கின்றான் பேசிட்டோமே. இப்ப எல்லா இடங்களும் இருக்கின்ற இறைவன் நம்மோடும் இருக்கின்றான் என்றால் எப்படி நம்மோடு இருக்கின்றான்? நம்மை ஆண்டு கொண்டவனாக, நமக்கு குருநாதராக எழுந்தருளி நம்மை நெறிப்படுத்துபவனாக பெருமானே விளங்குகின்றான். யார்? தில்லையம்பல பெருமானே நம்மை நமக்கு குருவாகவும் வருகின்றான். ஆண்டு கொண்டருளிய பொருளே, வீடகத்தேற்றும் விளக்கமே, நம்மை இந்த பிறவியிலிருந்து விடுவிப்பதற்கான நிலையை நமக்கு கற்றுத் தருவோம் அவரே. வீடு என்றால் நாம் நினைச்சிட்டு இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போறதுன்னு நினைச்சிட்டு இல்ல. வீடு என்பது என்ன என்றால் விடுவது வீடு, விடுவது வீடு, பேருவது பேரு. நம்ம விடணும், முதல்ல நம்ம விடுறதுக்கே தயாரா இல்லை, அப்ப எப்படி பெற முடியும்? நாம் விட வேண்டும். அவை பிராட்டியுடைய ஒரு அற்புதமான ஒரு வெண்பா. அறம்பொருள் இன்பம் வீடு. அறம்பொருள், அறம்னா என்ன, பொருள்னா என்ன, ரொம்ப யோசிக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா, ரொம்ப இதை விட எளிமையா சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஈதல் அறம், ஈதல் அறம், தீவினை இன்றி ஈட்டல் பொருள். ஈதல் அறம், தீவினை இன்றி ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். இதுக்கு மேல அறம்பொருள் என்பது தெளிவா சொல்ல முடியுமா? ஈதல் அறம், தீவினை இன்றி ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடு. பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே அப்படின்னா எதுக்கு? அதெல்லாம் தெளிவு.
தெளிவு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும் விட்டுறணும். அப்போ வீடகத்தேற்றும் விளக்கே நமக்கு விளக்கமாக இந்த எப்படி நாம் இந்த இடத்தை விட்டு நீங்க வேண்டும். ஏன்னா இது மாயினால் ஆன இடம். எது இந்த பிறப்பு, இந்த பூ உலகம் என்பது மாயினால் ஆனது. இங்க எல்லாம் மயக்கத்தை தந்துட்டு தான் எவங்க பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். அதை பார்த்தங்க ஐயா அப்படியே இருந்துட்டாங்க. அது இங்க இங்க எல்லாமே மயக்கம் தான் நமக்கு. இது நாம தெளிவு அல்ல. நாம் இருளில் இருந்தோம், அருளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இருளில் இருக்கின்ற நமக்கு இறைவன் கருணையினால் இப்பொழுது கைப்பிடித்து நம்மை மேலே ஏற்றிய நிலைதான் இப்போ இருக்கின்ற இடம் இந்த மருள். இருளில் இருப்பவர்களை மருள் என்கிற நிலையை தந்திருக்கின்றான் இறைவன். இந்த இடத்திலிருந்து நாம் அருளை பெறுவதற்கான நிலையை ஞானிகளினுடைய வாக்குகளை கொண்டு அருளை நோக்கிய பயணத்தில் நாம் கொள்ள வேண்டும். மருள் இந்த இடத்துல நமக்கு என்ன நினைச்சோம், நிலையான இடம் நினைச்சிட்டோம். இது இல்ல, இது நமக்கு வந்து போறதுக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இது மயக்கத்திற்குரிய இடம். காரணம் இது மாயினால் ஆனது. மயக்கத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். போக வேண்டிய இடம் நமக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டோம்னா போக வேண்டிய இடம்ன்றது டிக்கெட் வாங்கி எங்கே வச்சிருக்கோமோ அங்கே தான் போகணும். நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷனில் ஏசி நல்லா இருக்குது, சேர் நல்லா இருக்குது, தின்றதுக்கு நல்லா இருக்குது, இதை குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதை குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் பண்ணுவோம். ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இருந்தா ஸ்டேஷன்லேயே படுத்துக்க முடியுமா? நம்ம எதுக்கு வந்தோமோ வேலையை முடிச்சோமா? அந்த இடம் எதற்காக? பயணிப்பதற்கான இடம். எந்த இடத்தை சென்று அடைய வேண்டுமோ அதற்கு இங்குதான் நாம் பயணத்தை தொடங்க வேண்டும். அந்த இடத்தை நம்ம நினைச்சிருக்கோம் நிலையான இடம். இன்னும் பாதி பேர் இன்னும் சொல்லணும்னா இந்த பிறவி, இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு மருத்துவமனை. நாம் சிகிச்சைக்காக வந்திருக்கின்றோம். வினைகளை எல்லாம் நீக்கி ஞானத்தை பெற்று பெருமான் திருவருளை பெறுவதற்காக வந்திருக்கின்ற இடம் தான் மருத்துவமனை தான். நாம் இன்னும் மருத்துவமனையில் ஏசி எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த நர்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க, மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா 3 வேளை சாப்பாடு போடுறாங்கன்னு ஹாஸ்பிட்டல்லையே நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா? நம்ப மாட்டீங்க. சில பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அருமையா இருக்குங்க அந்த ஹாஸ்பிட்டல். சும்மா சொல்லக்கூடாது, செலவானாலும் பரவாயில்லைங்க ஐயா, அப்படி கவனிக்கணுங்க ஐயா. இப்படி ஒரு விருப்பா, இப்படி ஒரு விருப்பம் சாமி அப்படியே விட்டுருவேன். என்னது வேண்டுவதே ஈவான் கண்டான். நல்லா அங்கேயே இருந்தவங்க விட்டுருவாரு தான். ஹாஸ்பிட்டல்லாம் பாராட்டிட்டா இருப்பாங்க. இப்போ நம்மளுடைய துன்பத்தின் காரணம் நாம் அங்கே போயிட்டோம், அதுக்கு நான் அதை பாராட்டாது. அது இந்த பிறவியில் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எது தெரியுமா? இங்க வந்திருக்கிறது நோய் நீக்கத்திற்காக. இது நமக்கான இடம் அல்ல. அதை விளக்குபவர்கள் தான் ஞானி. யோசிச்சு பாருங்க, சாமி எதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஞானிகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். மறந்துடுவோம் எல்லாம். நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கிற ஒண்ணு என்னன்னா மறந்துடும். எவ்வளவு பேர் ஞான சம்பந்தம் இருந்தாலும் மறந்த எல்லாம் வந்து நிறைவாக வள்ளல் பெருமான் வந்தும் கூட ஞாபகம் மறந்துட்டாங்க. ஆமாங்க, ஏன் இது தைப்பூசமா சொன்னாங்க. அவர் என்ன பண்றாரு? கோவிரி ஞானிகள் இது வாழ்ந்த அந்த நிலையை கூட நம்மால் நினைத்து பார்ப்பதற்கும் அதை செவிமடுப்பதற்குமான நேரம் நமக்கு இல்லை. வீடகத்தேற்றும் விளக்கமே விளக்கின் மெய் ஒளிக்குள் உள் ஒளி வியப்பே. இதுதான் இந்த பாடலுடைய மையப்பகுதி. எனக்கு இந்த பாடல்ல தெரிஞ்ச செய்தி, அடியனுக்கு குருவருள் உணர்த்திய செய்தியை நான் பார்க்கிறேன். விளக்கின் மெய் ஒளிக்குள் உள் ஒளி வியப்பே என்று ஒரு தொடரை கையாளுங்க. இதுக்கு பொதுவாக உரை எழுதுறவங்க, பொதுவாக பேசுறவங்க கேட்டிருக்க வரைக்கும் அப்படின்னா, மெய் ஒளிக்கு உள் ஒளி, மெய் ஒளிக்கு உள் ஒளி அப்படின்றது. மெய் ஒளி என்றால் இறைவன், உள் ஒளி என்றால் உள்ளாக இருக்கின்ற நம்முடைய ஆன்மா என்பதாக பொருள். உள்ளொளி, உள்ளொளி, உள்ளொளின்றது உள்ளே இருக்கின்ற ஒளி, நமக்கு உள்ளாக இருக்கின்ற ஒளி. மெய் ஒளியோடு நாம் ஒன்ற வேண்டும் என்பதாக அதை பொருள் கொள்ளுகின்றார். உண்மையிலேயே இந்த இடத்தை எப்படி பார்க்கணும்னு தொடரை கொண்டு அதை விளக்கலான்னு பார்க்கணும். மெய் ஒளிக்கு உள்ளொளி, அதுக்கு அடுத்தது வியப்பே என்கின்ற ஒரு சொல்லை. நீங்க அபயத்திறன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ தனியா ஏதோ சொல்லலை, அபயத்திறன் பாடல்ல முதல் பாடல்ல வர செய்தி. மெய் ஒளிக்கு உள் ஒளி வியப்பே என்று இறைவனை என்ன எப்படி குறிப்பிடுறாரு, விழிக்கிறாரு. வியப்பே என்று வியப்பே என்றால் அவர் வியந்து நோக்குகின்றார், ஆச்சரியப்பட்டு பார்க்கின்ற ஒரு பொருளாக இறைவன். இறைவனை ஆச்சரியப்பட்டு பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? உள் ஒளியாக இறைவன் விளங்குகின்றான். மெய் ஒளிக்கு உள் ஒளியே. மெய் ஒளி என்றால் இந்த உடலுக்குள் பெருமான் எப்படி இருக்கின்றான்? உள்ளே அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். அவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ஒளிந்து கொள்ள முடியுமா இறைவனால்? இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். ஒளி எங்கேயாவது ஒளியுமா? ஒளி எங்கேயாவது? மணிவாசக பெருமாள் ஒளிக்கும் ஒளியானே
சொல்றாருல சிவபுராணம், ஒளிக்கும் ஒளியானே, இதெல்லாம் ஒளிக்கும் ஒளியானே. ஒளி ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. ஒளி எங்கேயாவது ஒளியுமா? இங்க என்ன இருக்கு? இங்க ஒளி இருக்கு. இங்க எது இல்லை? இருள் இல்லை. இந்த ஒளி இல்லைன்னா இருள் இருக்கும். இருள் எங்க இருக்கு? ஒளி எங்க இருக்கு? ரெண்டு ஒரே இடத்துல தான் இருக்கு. இருளுக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே இடம், ரெண்டுத்துக்கும் ஒரே இடம் தான். எப்பொழுது ஒளி முழுமையாக இந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அப்பொழுது இருள் தன்னை காட்டிக் கொள்ளாது. ஒளி இல்லை என்றால் இருள் தன்னை காட்டத் தொடங்கும். இறைவன் எல்லா இடங்களிலும் இருக்கின்றான். உயிரிலும் அவன் கலந்து இருக்கின்றான். எப்படி கலந்து இருக்கின்றான்? அவன் ஒளிந்து இருக்கின்றான். அதனால் அவன் கலந்து இருக்கின்றான். இறைவனை வழிபாடு செய்வர்களுக்கு மட்டும்தான் இறைவனா என்றால், இறைவனை இல்லை என்று கடவுள் மறுப்பாளர்களாக, கடவுள் கோயில் கோயிலாகவே சுத்திட்டு தான் இருப்பீங்களா? கடவுள் மறுப்பாளர் இறைவன் தான். இறை நம்பிக்கையை ஒத்துக்கொள்ளாது. ஒரு மேடையில ஒருத்தர் பேசுற வள்ளல் பெருமான் மேடையில் அவர் கடவுள் மறுப்பாளர் இந்த மாதிரி செய்தி பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் வேண்டாம். கடவுள் மறுப்பாளர் கூட வள்ளல் பெருமானை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி ஒரு சில செய்திகள் இருக்கிறார். செய்திகள் முரணான செய்திகளாக இருக்கு. கடவுள் மறுப்பாளர்கள் என்று தன்னை சொல்லிக் கொள்வதே முதல் தப்பு. ஒரு பொருள் உண்டு என்கின்ற பொருள் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன்? இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது அந்த பொருள் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு போறோம். இந்த இடத்துக்கு வரும்போது ஐயா இருக்காங்க, மாணிக்க ஐயா இருக்காங்க. வந்து பார்க்குறாங்க, ஐயா மாணிக்க ஐயா இருக்காங்க. மாணிக்க ஐயா இல்லைங்க. மாணிக்க ஐயா இல்லைன்னா என்ன அர்த்தம்? மாணிக்க ஐயா ஒருத்தரே இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, வழியில போயிருப்பாங்க. நிகழ்வை நோக்கி யாருக்காவது செய்திகளை சொல்வதற்காகவோ இல்லை வேற ஏதாவது பணி நிமித்தமாகவோ எங்கோ வெளியே சென்று இருப்பாங்க. இப்போ யாரை கேட்கணும்? யாரை கேட்டால் தெரியுமோ அவங்கள கேட்கணும். இல்லைன்னா வெளியே வந்து பார்த்தோட என்ன சொல்லுவாங்க? மாணிக்க ஐயா அங்கே இல்லை. மாணிக்க ஐயா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் இங்க இடத்துலயே இல்லையா? இல்லை. யாரை நாம் கேட்க வேண்டுமோ அவரை கேட்காத காரணத்தினால் நமக்கு இல்லை என்று. கடவுள் இல்லை என்பவர்களுக்கு எங்கு இருக்கின்றார்கள்? யாரை கேட்டால் அவர்களிடத்திலே நாம் அந்த உண்மை பொருளை அறியலாம் என்பதை அறியாதவர்கள் அவர்கள். யாரை கேட்கணும்? அவ்வளவுதான். யாரை கேட்கணுமோ அவங்களை கேட்கணும். அவங்களை கேட்காதவங்க அவங்களுக்கு தெரியலாம். ஒரு மிகப்பெரிய அறிஞர் மேடையில் பேசினாரு, கடவுள் மறுப்பார்களே நீங்க ஒன்றும் தப்பா பேச வேண்டாம். இன்னைக்கு அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ஒத்துப்பாங்க. ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர், பேர் சொல்லுது மேடையில் சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக மேடையில் பேசும்போது சொன்னார், ஒரு புத்தகம் தெரிவித்தார். 80 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் கடவுள் மறுப்பாளராக சொல்லப்படுகின்ற ஒருவரோடு மேடையிலே கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்றெல்லாம் பேசினோம். இன்று நாங்கள் திருவாசகத்திற்கு உரை எழுதி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு மேடையில் சொன்னார். அவர் திருவாசகத்தில் வெளியிட்டாங்க வந்தது. அப்படி என்றால் 80 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் எனக்கு திருவாசகத்திற்கு உரை எழுதலாம், இப்படி தமிழ்ல எழுதலாம் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இன்று கடவுளை மறுப்பவர்கள் கட்டாயமாக 50 ஆண்டுகளுக்கு பிறகு இறைவனை வழிபாடு செய்வார்கள் மேடையிலே சொன்னார். இப்போதான் என்ன அர்த்தம்? கடவுள் மறுப்பாளர் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டாம், அவ்வளவுதான். அவர் அறிஞர் மேடையில் பேசும்போது சொன்னார், இறைவனை நீங்கள் சிவபெருமான் என்கின்றீர்கள், இறைவனை நீங்கள் மகாவிஷ்ணு என்கின்றீர்கள், இறைவனை நீங்கள் இயேசுநாதர் என்கின்றீர்கள், இறைவனை நீங்கள் அல்லாஹ் என்கின்றீர்கள், அவர் இறைவனை இல்லை என்கின்றார். அவ்வளவுதான். நீங்கள் இறைவனை சிவபெருமான் என்கின்றீர்கள், அவர் இறைவனை இல்லை என்கின்றார். இல்லைன்னாலும் சொல்றாங்கல்ல, ஒரு விஷயம் இல்லை அதை பற்றி பேசவே கூடாது. அதை பற்றி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம்? அவர்கள் அதை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார். உண்மையை சொல்ல போனால் நம்மை விட அதிகமாக இறைவனை நினைப்பவர்களே அவர்கள் தான். நீங்க நம்ப மாட்டீங்க, கடவுள் மறுப்பவர்களை பேர்லாம் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய நூல்கள் எடுத்து பேசுறாங்க. அவங்க அவ்வளவு நூல்களை எனக்கு தெரியும் சைவத்தில் இருக்கவங்களே பேசுறது இல்லை. இந்த நூல்ல இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கு, அந்த நூல்ல அப்படி போட்டிருக்கு, இதெல்லாம் எங்க இருக்கு? நான் அப்புறம் எடுத்து பார்த்தா தெரியுது. ஆமா அப்படிதான் இருக்கு. அவ்வளவு சாத்திர நூல்களா இருக்கும், தோத்திர நூல், அந்த நூல்ல இருக்க செய்திகளை அவங்க படிக்கிறாங்க எடுத்து. அவங்க ஆர்வம் இருக்கு, வேற வழி இல்லை. கொள்கை பிடிச்சாச்சு, பிடிச்சிக்கிட்டே இருந்தா அவங்க இல்லையா, அதனால விட முடியாம இருக்காங்க. நான் சொல்றேன் சாமி, உள் ஒளிக்கு மெய் ஒளிக்கு உள் ஒளி வியப்பே. ஏன் வியப்பே என்றானா, ஒளி எங்காவது ஒளிந்து கொண்டிருக்குமா? ஒளி இங்கு ஒளிந்து கொண்டிருக்கின்றது. மெய் ஒளிக்கு உள் ஒளி, ஒளி ஒளிந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அதை பார்த்தால் வியப்பாக இருக்கின்றது என்பதாக வியப்பே என்கிற தொடரை பெருமானை விழிக்கும் பொழுது வியப்பே என்று விழிக்கின்றார். மெய் ஒளிக்கு உள் ஒளி வியப்பே, ஆடகச் சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்து அருள் வழங்கிய மன்றில் நாடக கருணை நாதனே.
நாம் இந்த பிறப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய துன்பங்கள் நீங்க வேண்டும். துன்பம் அப்படியே இருந்துகிட்டே இருக்காங்க ஐயா, ஒரு பக்கம் நம்ம பாடு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லை, நாம் வாழும் காலத்தில் நாம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை, நாளும் எதிர்கொள்கின்ற துன்பங்களில் இருந்து நாம் நீங்க வேண்டும். அப்படி நீங்கினால்தான் வழிபாடு செய்பவர்கள் துன்பத்தை விட்டு நீங்கி தன்னுடைய பணியை செய்கின்றார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணுவார், தாமி பார்த்தீங்களாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, என்ன பண்ண போறீங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நாம் எப்படி வாழணும்? ஆடகச் சிறியேன் வாட்டங்கள் எல்லாம் தவிர்த்தரும். மாற்றம் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த மாயினால உலகத்தை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வாட்டம்னு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இது போகலையே. நமக்கு எப்பொழுதுமே அறிவினுடைய இயல்பு என்னன்னா, இல்லாத பொருள்களை ஏன் இல்லை என்பதாக நினைந்து வாழ்வதே ஆன்மாவுடைய இயல்பு. இல்லை இருக்கே, நம்மிடத்தில் ஒரு பொருள் இருக்கின்றது என்பதை எப்பொழுதாவது உணர்கின்றோமா என்றால் நேரம். நாம் நம்மிடத்தில் என்னென்னலாம் இருக்கின்றது, இதையெல்லாம் இறைவன் கருணை கூர்ந்து நமக்கு இந்த பிறவியில் தந்திருக்கின்றான் என்பொழுது எப்பொழுது நமக்கு தெரிய வரும் என்றால், எப்பொழுது அந்த பொருள் நம்மை விட்டு நீங்குகிறதோ அப்பொழுது. நமக்கு அது வரைக்கும் நம்மகிட்ட அது இருந்ததுன்னு தெரியாது. உதாரணத்துக்கு நான் ஒன்றும் நம்ப மாட்டீங்க, நான் இந்த பயணத்தில் ரொம்ப படிப்பேன். பஸ்ஸில் போகும்போது படிக்கூடாதுன்னு எனக்கு நேரம் கொஞ்சம் அப்போ தான் கிடைக்கும்ன்றதால சில இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது வண்டியில் போய் படிச்சு நான் புக்கில் படிச்சுட்டே போவோம் வருவேன். இப்போ எல்லாம் படிக்க முடியல. ஏன் நல்லா கண்ணாடி தேவைப்படுது, எடுத்து போட்டு இப்போ ஒரு நாள் கண்ணாடி இல்லைன்னா அடிச்சிடலாம். கண்ணாடி வச்சு அது தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கண்ணாடி எப்போ தேவைப்படுது, கண்ணு சரியா தெரியலன்னும் போது தான் கண்ணாடி தேவைப்படும். அது வரைக்கும் பெருமான் நமக்கு அற்புதமான பார்வை திறனை தந்திருக்கின்றான் என்ற உணர்வு நமக்கு இருக்குமா? நமக்கு எப்பொழுது அந்த பொருள் நம்மிடத்தில் இல்லையோ அப்பொழுதுதான் அந்த பொருள் நம்ம அருமை நமக்கு தெரியும். இந்த பொருள் அதாவது அருமைன்றது ஒன்று இருக்கு, பெருமைன்னு ஒன்று இருக்கு. இருக்கும்போது தெரியறது பெருமை, இல்லாத போது தெரியறது அருமை. அந்த பொருள் இல்லைன்னா அப்பதான் தெரியும், அவன் அருமை இப்பதான் சார் தெரியும், அவன் இல்லை இப்போ. அப்ப இருக்கும் போதே அதை பெருமையாக அதை கொண்டாடி இருப்போமே, ஆனால் நமக்கு அது உண்மை அதை என்ன தெரிஞ்சிருக்கும். நம்ம இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும், விட்டுறோமா? அப்ப போனதுக்கு அப்புறம் அருமையே தெரியுது. ஏனென்றால் வாழும் காலத்தில் அதை நாம் பயன் கொள்ளவில்லை என்றால் அதனுடைய அருமையை தான் பேசுகிறோம், பெருமையை பேச மாட்டோம். வள்ளல் பெருமான் காலத்தில் வள்ளல் பெருமான் காலத்திலேயே இருந்தவங்களே தெரிஞ்சுக்கலை. எனக்கு தெரியாதவங்க, எதிர்த்தவர்கள், மறுத்தவர்கள்லாம் அவர் காலத்திலேயே இருந்திருக்காங்க. இப்ப இருக்க மாட்டாங்களா? எப்படியும் ஒரு அவதார புருஷன் எல்லோரையும் அழைத்து என்னிடத்தில் வாருங்கள், நான் எது இந்த பிறவிக்கு தேவையோ அதை நான் தருகின்றேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் அவரிடத்திலேயே இதுல சொல்லுவாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றரும் கண்ணீர் அதனால் ரொம்பெல்லாம் நனைந்து நனைந்து நன்னிதியே அருளமுதே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் வம்மின் உலகியலில் அவனுடைய நாமத்தை சொல்லி அவனை வாழ்த்த வேண்டும், அவனை ஏத்துதற்கு நாம் இசைய வேண்டும். வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். நான் மட்டும் இல்லை, நீங்களும் மரணமில்லாத வாழ்வை பெறலாம் என்று கூவி அழைக்கின்றார். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன். நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா சொல்ல நினைச்சு போறீங்க. புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். எனக்கு அவதார புருஷன் இவ்வளவு பெரிய விஷயம்லாம் செய்யணும், சொன்னாலே கேட்கணுங்க. ஞாபகப்படி அவர் எவ்வளவு செய்யறாங்க. பொய் புகழேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. இதுதான் சரியான நேரம். வந்துருங்க. நம்ம என்ன பண்றோம்? எப்பெரும் ஞானிகளாக இருந்தவர்கள் கூட, மிக பெரும் ஞானிகளுடைய வாக்கை கூட நாம் எப்படி நினைக்கிறோம்? சாமானிய நிலையை எண்ணுகின்ற நிலையில் தான் பெருமான் வாக்கை இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காதீர்கள் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட என்னை பெருமானே கைவிட்டு விடாதீர்கள் என்று பெருமானத்தில் விண்ணப்பிப்பதாக அமைவதுதான் முதல் பாடல் என்று சொல்லி, இப்பொழுது இந்த இறைவணக்கம் தொடங்கும் பொழுது கூட ஐயா அவர்கள் பாடினார் பாடல். அதுவும் அபயத்திறந்த பாடல். புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன்.
எனது நண்பனே நலம் சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் என. ரொம்ப அருமையான இது பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க பாட்டு. உண்படா உடம்பும் முறைப்படா மனமும் பொய்படா ஒழுக்கம் தெரிஞ்ச மனப்பாட பகுதிகளோடு இருந்தது. புண்படா உடம்பும், இந்த உடம்பு புண்பட்டுடும். ஒவ்வொரு நாள் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தானே இருக்கு. இந்த படம் அருமையா இருக்காங்க, அருமையா இருக்கு. யாருக்கு அது? நீங்க தான். அவர் போட்டோவை அவர்கிட்ட கத்த எப்பங்க இந்த போட்டோ கிடைச்சது? இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க போட்டோ. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போட்டோ இப்ப நல்லா இருக்கு. அப்ப இப்போ இது என்ன ஆயிடுச்சு? நமக்கே சந்தேகமா நாம தான் போல இருக்கு. ஏன் புண்படா உடம்பு மாறிட்டே இருக்குல்ல, மாறிடுச்சு. ஆனா அப்படியே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க, அப்படியே மாறிட்டீங்க. புண்படா உடம்பும், எனக்கு இந்த மாற்ற உடலிலே மாற்றம் இருக்கு. புண்படா உடம்பும் முறைப்படா மனமும். இறைவனை வணங்கலாம், இதை பண்ணலாம், இதை செய்யலாம், அதை போகலாம், அதை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இப்ப ஆளை காணும். எங்க ஆச்சு? நேரம் இல்லைங்க ஐயா. முறைப்படா மனம் என்ன ஆச்சு? மனம் என்ன ஆயிடுச்சு? குற்றம் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. மனம் அது சேர்ந்துட்டு மனம் என்பது ஒரு மடப்பயல் என்பார். ஒரு பேய் குரங்குன்னு இடத்துல அது குரங்கு. ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கு. மனதினுடைய தன்மையே என்னன்னா பற்றுவது தான். அது எதையாவது போய் பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு நினைப்பு வந்துச்சுன்னா வீட்டுக்கு ஓடிடும். எங்க இருக்குன்னா வீட்டுல இருந்து திருப்பி கூப்பிட்டு வரும்போது திருப்பிங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடிடும். திருப்பி அதை கூட்டிட்டு வரும்போது இங்க எங்கேயாவது வேற ஏதாவது இருக்கிற இடம் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க போயிடலாம் நினைக்கிறேன். மத்தியானம் வீட்டுக்கு போனால் இதை பார்த்துட்டு ஓடி போயிடும். உடனே அதை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் கட்டி போட்டு வைக்கணும். ஒரு குரங்கு வளர்த்தான். எங்க ஐயா சொல்லுவாங்க, குரங்கு வளர்த்தான். எல்லாரும் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க. அவர் குரங்கு வளர்த்தாரு. ஏதோ செல்ல பிராணியா குரங்கு வளர்த்துக்கிறாரு. சரி வீட்டுக்கு போனா வீட்டுல பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு பக்கத்துல உட்காந்து அந்த குரங்கு பேசிட்டே இருப்பான். ஐயா அப்படி நல்லா இருக்குங்களா, எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கலாம். பலாரும் குரங்கு எல்லாம் அடி அடிச்சாராம். எதிர்க்க வந்திருந்தவர் பார்த்தாரா, குரங்கு அடிக்கிறாருன்னு சொல்லி. சரி இது அவர் குரங்கு அவர் அடிக்கிறாரு. அப்புறம் பேசிக்கிட்டு அப்புறம் எப்படிங்களா சாப்பிட்றீங்களா கொள்றீங்களா அப்படி பார்த்து திருப்பி அடிச்சாரா தலையில போட்டு. ஒரு கொஞ்சம் கஷ்டமாச்சு. அந்த கம்பு தான் எதுக்கு திருப்பி போய் பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் தப்பு அடிச்சுட்டாரு. நமக்கே கஷ்டமா இருக்கும். நம்மள தான் அடிக்கிறாரோ ஒரு வேலை, நம்மள அடிக்காம தான் குரங்கு அடிக்கிறாரோ தோணும். அப்படி யோசிச்சாரு. அதுக்கப்புறம் 3ஆவது பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் வாங்க ஏன் நம்ம சாப்பிடலாம் வாங்க சொல்லிட்டு பக்கம் திருப்பி அடிச்சாரு. கொஞ்சம் மன வருத்தமாயிருச்சு. ஐயா யோசிக்காது, நான் பாட்டு அமைதியா பாட்டு பார்த்துட்டு அதை ஏன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அது அவ்வளவு பதுசா இருக்கு. என்ன பண்ணலான்றீங்க? அதை அடிக்காதீங்க. நீங்க எழுது வாரம் வச்சுட்டாரு. அப்புறம் பேசிக்கிட்டே இருந்தாலும் போன திடீர்னு பார்த்தா அந்த குரங்கு தலைமையில் ஏறி வந்துருக்கு. யாரு வந்தவர் தலைமையில் ஏறி வந்துருக்கு. அவர் பக்கத்துல உட்காந்துருச்சு. அவர் ஒன்று பார்த்தாரு. பக்கத்துல மேலே ஏறிச்சு, தலைமையில் ஏறிடுச்சு. அவர் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கு வந்தவர், எங்க எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அது மேலே ஏறிச்சு பாருங்க. நீங்க தான் ஒன்றும் பண்ண வேணாம்னு சொன்னீங்களே, நீங்க தானே ஒன்றும் பண்ண வேணாம்னு சொன்னீங்க. அதுக்கு நிப்பே விடுவீங்க. அதான் சொல்றேன். அது சும்மா இருக்கும்போதே நல்லா போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அது போயிடும். அப்படிதான் இந்த மனமும் அப்படிதான். நீங்க சும்மா விட்டு ஒரு நாள் தானே லீவ், 6 நாள் கோயிலுக்கு போறோம்ல, ஒரு நாள் விட்டோம்னா கிளம்பி போயிடும். 2வது நாளும் விட்டா யார் நம்மளை கேட்க போறா? போயிடும். அது பாத்துக்கலாம். 3வது நாளும் விட்டா யாராவது வந்து ஏங்க நீங்க வரல கோயிலுக்கு கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. சில இடத்துல கேட்பாங்க. நம்மளதுல இல்ல, நீங்க அம்மா நேற்று கோயிலுக்கு வரல போல இருக்கேன், அது மாதிரிலாம் இருக்காது. கோயிலுக்கு வந்து போறீங்க நம்ம யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் சொல்ல, நான் ஏன் சமணம் போனேன் தெரியுமா? நீ போவேனான்னு சொல்லல, அதெல்லாம் போயிட்டேன். காத்தாழ்பவர் காவல் இல்லாமையினால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லியிருந்தேன். என்ன நீங்க தானே காப்பாற்றணும்? ஏன் விட்டுட்ட? நீ விட்டதுனால அவன் கூப்பிட்டா போயிட்டேன். காப்பாற்று. காத்தாழ்பவர் காவல் இல்லாமைதான். இங்க காவல் இருக்கணும். யாரும் காவல் இல்லை, நமக்கு தான் காவல் இல்லை. விட்டா போயிடலாம். அது பாட்டு கிளம்பி. இப்ப நாம் என்ன பண்ணோம்? தினமும் இறை அருட்பாடல்களை ஓதிக்கொண்டே அவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த பிறகு அவனை பாடிக்கொண்டே இருக்க நம்முடைய வினைகள் ஏற்படும். நாம் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய நேரம் 2 நிலைகளிலே பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று, அந்த தருணத்தில் நாம் சிவ புண்ணியத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை நாம் சத்விச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய அறிவை ஆய்ந்து நெறியில் செல்வதற்கான நிலையை அந்த நேரத்தில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்துட்டோம். தைப்பூச நன்னாள் வள்ளல் பெருமானுடைய அருள் பாடல்களை எல்லாம் சிந்திப்பதற்காக அதை கேட்டு செவிமடுப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தால் நம்ம என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? புண்ணியத்தை நாம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருப்பவர்கள் அது மட்டும்தானா? அது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா? இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு.
என்ன தெரியுமா? இந்த குறிப்பிட்ட 2-3 மணி நேரங்களிலே நாம் எந்த ஒரு தீய வினைகளையும் ஈட்டாமல் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் எதையாவது ஈட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஒரு பிறவி எடுத்து வந்து அதுக்கு ஒரு துன்பத்தை ஆரம்பி. இந்த நேரம் நமக்கு புண்ணியத்தை ஈட்டுகின்ற நேரம் மட்டுமல்ல, இறை வழிபாட்டிற்குரிய நேரம் என்பது புண்ணிய ஈட்டம் மட்டுமல்ல, தீவினையிலிருந்து நீக்கம் செய்கின்ற நேரமாகவும் நமக்கு பயன்படுகிறது. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு இது போன்ற திருக்கூட்டங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு நன்றி சொல்லணும் இல்லையா? இந்த நேரத்தில் வினை ஈட்டியிருந்தா என்ன, அது ஒரு துன்ப பயன். இன்னொன்று, நாம் இது போன்ற அருள் செயல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நம்மை தாக்க வருகின்ற வினைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தாக்க வரும் வினைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது என்ன பண்ணுவது? அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வினைகள் எப்படி ஒரு ஆன்மாவை தாக்கும் என்றால், இந்த நேரத்தில் இந்த சூழலில் இவனை தாக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு வினை வந்துட்டு இருக்கு. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்கு. ஐயா சொன்னாங்க இல்லையா, டைமும் பிளேஸும் சொன்னாங்க. அதனால நம்ம கட்டுப்பட்டுருக்கோம். நேரத்துக்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டவர்கள் தான். இப்போ இந்த நேரத்தில் தான் இந்த வினை அனுபவிக்கணும். அந்த நேரம் சிவ வழிபாட்டுக்குரிய நேரமாக மாறிவிட்டது. என்ன பண்ணுவீங்க? அந்த வினை தன் வலியை இழந்து போயிடும். அவ்வளவுதான். அந்த தாக்க வருகின்ற வினை தன் வலி இழந்து நிற்கும். கோயில் இருக்காரா, ஒன்றும் பண்ண முடியாது. கோயில் அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு வரலாம்லாம் வராது. நீ எப்படி நினைச்சிட்டு போறீங்க? இப்போ இன்னைக்கு போயிட்டான், அவ்வளவுதான். அந்த வினை டெட்டு வேலிடிட்டி மாதிரி. நம்ம இப்படி சொன்னா போய் மொபைல் வேலிடிட்டி மாதிரி தான். இங்க போன மாசம் 100 ரூபாய்க்கு போட்டோம் சார், பேசவே இல்லை, மாசம் முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான். அந்த மாசம் வரைக்கும் தான் செல்லும். அது போலத்தான் வினைகளும் அந்த நேரத்துக்கு தான். அது அந்த நேரத்தில் அதை அனுபவிக்கவில்லை என்றால், அது போன்று நாம் அந்த வினைகளை துய்க்காத வண்ணம் வழிபாட்டிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்போமே ஆனால் வினையிலிருந்து நாம் தப்பிக்கலாம். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார். நாம் அவனை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி செய்ய முடியுமாங்க ஐயா? நம்ம வேலைக்கு போகணும் இல்லை, வேற வீட்டையும் பார்க்கணும் இல்லையா? நான் என்ன சொல்றோம், வழிபாடு என்பது ஒரு இடத்திற்கு சென்றுதான் செய்ய வேண்டும் அல்ல. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருக்கூட்டத்தோடு சேர்ந்து வழிபாடு செய்கின்றோம். நாம் வெளியிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது, பயணத்தில் இருக்கும் பொழுது, பேருந்து நிலையத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது, வாகனத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாமே. சொல்லிட்டால் யாரும் முடக்கலாம். திருச்சிற்றம்பலம் சொல்வதாகவோ, நமச்சிவாயம் சொல்வதாகவோ, சிவாயம் சொல்லிட்டு இருக்கிறதால யாரும் நம்ம ஏங்க கேட்க போறாங்களா? அந்த பஸ் ஏன் வரல, அந்த வேலையே நடக்கல, அதை ஏன் செய்யல, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்க ஏன், இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க நேரத்துக்கு அவன் திருநாமங்களை நினைந்து கொண்டு இருக்கலாமே, அவனை நினைந்து போற்றலாமே. அதுதான் குறைபடா மனம். நம்ம மனம் எதை நோக்கி இருக்கணும்? வழிபாட்டை நோக்கி இருக்க வேண்டும். அதை விண்ணப்பிக்கின்றார். புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும். பொய்படா ஒழுக்கம் என்றால், ஒழுக்கம்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, நல்லா குளிச்சிருந்தேங்க ஐயா, குளிச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அது புறம் தூய்மை இல்லையா? புறம் தூய்மை தான் இது நமக்கு ஒழுக்கம் இல்ல. வள்ளல் பெருமான் பேசுவது அகத் தூய்மையை பேசுகின்றார். பொய்படா ஒழுக்கம் என்றால், ஒழுக்கம் என்கின்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால், தொடர்ந்து செய்வது என்பதற்கு பேர் தான் ஒழுக்கம். அதுக்கு ஒழுகுதல் என்பதெல்லாம் வந்துதான் ஒழுக்கம். இந்த தேனுக்கு சொல்லுவாங்க, தேன் எப்படி இருக்கு? தேன் ஒழுகுது. தேன் சொட்டாது, தேனு ஒழுகும். சொட்டுறது வேற, தண்ணி தான் சொட்டும். தண்ணி எப்படி இருக்கும்? இப்ப பாக்குறீங்களா? தண்ணி சொட்டுறது பாத்தீங்களாங்க ஐயா? ஆமாங்க ஐயா, சரி பண்ணிடுறேன். சொட்டுறதுன்னா விட்டு 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 வர்றதுக்கு பேர் சொட்டுறது. ஒழுகுதல் என்றால் தண்ணி ஒழுகுதாங்க அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து வந்துகிட்டே, அது பெரிய ஓட்டையாயிருச்சு, வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். நாம் ஒழுக வேண்டும். ஒழுகுதல் என்றால் தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் ஒழுக்கம். தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் ஒழுக்கம். அது தொடர்ச்சியாக அமைய வேண்டும். ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டு நாள் போனா இல்லைங்க, ஃபுல் டே காலையில 6:30 மணிக்கு இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் மொத்தம் வழிபாடு தான். இல்ல மறுநாள் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். மறுநாள் மறந்தாச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ண நம்ம ஞாபகமே இருக்கு. அந்த வழிபாடு எப்படி அமைய வேண்டும்? ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் செய்தாலும் அதை நாளும் செய்ய வேண்டும். மரம், அதுதான் தொண்டர். பெரிய புராணம் மொத்தம் அதுதான் சொல்லுது. ஒரு தொண்டர் என்பவர் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார். எல்லா சூழலிலும் தனக்கு எப்படிப்பட்ட இன்னல் நேர்ந்த சூழலும் அதை செய்து கொண்டே இருப்பார். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் ஒழுக்கம். மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நிகழ்விடேன் உடையாய் என்னை கண்டு கொள்ளே. திருச்சதத்தினுடைய முதல் பாடம், மெய்வனர்தவரின் முதல் பாடம். கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நிகழவிடு. ஒரு பாடல்ல 2 கை வரலாமா?
இலக்கணம் படித்தவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு பாடல் 2 கை வரலாமா? ஒரே சொல்லு, ஒரு பொருளுக்குரிய ஒரு சொல் 2 இடத்துல வரக்கூடாது. இரட்டோர் மொழிகள் 2 வாட்டி வந்தால் அது பாடல் குற்றமாயிடும். ஏற்கனவே கைதான் நிகழ்விடேன்னு சொல்லிட்டாரு. கைதான் தலை வைத்து கண்ணியன் ததுப்பின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. கைதான் நிகழ்விடேன்னு ஏன் திரும்பவும் சொல்றாரு? கைவிட்டுறாதீங்கன்னு சொல்றாரா? ஒரு பாட்டு சில பேர் அப்படியே கைதான் நிகழ்விடேன் என்ன கைவிட்டுறாதீங்க சாமின்னு சொன்னாங்க. இல்ல, கைதான் தலை வைத்து இந்த கை கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி செய்ய போற்றி உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன். என்னும் கைதான் அந்த இடத்துல இருக்கும் பாட்டோட மறந்துடும். பாட்டா பாடம்னால ஓடிடும். என்னும் கைதான் என்றால் அவனை போற்றி 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 செய்து கொண்டிருக்கின்ற கை. கை என்றால் ஒழுக்கம். கை என்ற சொல்லுக்கு ஒழுக்கம்னு பேரு. நாம் வாழக்கூடாது, வாழ்க்கையாக வாழ்தல் வேறு, வாழ்க்கை வேறு. ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கை. அதனால அது வாழ்க்கைன்னு வச்சா, சும்மா வாழ்ந்து சொல்லும். வாழ்க்கைன்னு என்ன? ஒழுக்கத்தோடு வாழ்தல். கை என்று சொல்லுக்கு ஒழுக்கம்னு பொருள். கைதான் நெகிழவிடேன். என்ன கை? உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். அவனை போற்றுகின்ற கை, அவனை போற்றுகின்ற ஒழுக்கமாகிய உறுதிப்பாடு. பெருமானே, என்றுமே நான் உன்னை போற்றுவதிலிருந்து நான் நீங்க மாட்டேன் என்பதாக மணிவாசன் தான் அந்த கை என்பதா இங்க சொல்றாரு. பொய்படா ஒழுக்கமும். ஒரு நாள் செய்யறது, 2வது நாள் விட்டுறது. ஒரு நாள் செய்யறது பொய்படா. பொய் என்றால் நிலை இல்லாதது என்று பொருள். உண்மை என்றால் நிலையானது என்று பொருள். அவ்வளவுதான். பொய்னா வேற ஒன்றும் இல்லை. பொய்னா ரொம்ப கஷ்டம், கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. நிலை இல்லாததெல்லாம் பொய், அவ்வளவுதான். பொய்படா ஒழுக்கம் என்றால் நிலை, நாம் செய்து கொண்டிருக்கின்ற செயலிலே தொடர்ந்த நிலை ஏற்பட வேண்டும். அதில் உண்மை வேண்டும். அது பொய்த்தல் என்கின்றால் என்ன பொருள்னா இல்லாமல் போய் வானம் பொய்த்து போச்சுன்னு. வானம் பொய்த்தல் என்ன? வானம் அதனுடைய பணியை செய்யவில்லை. வானம் பொய்த்தது, மழை வரவில்லை. பொய்த்தல் என்ன? இல்லாமல் போவது. நம்முடைய ஒழுக்கம் இல்லாமல் நேற்று எதை செஞ்சார்? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா அப்படி நான் டெய்லி கோயிலுக்கு போவேன். இப்போ போறதில்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடி போனது எது? கதை போய் நீ பேசிட்டு இருக்குது. இன்றும் தொடர்ந்து நாம் நம்முடைய வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் ஏன் சொன்னாங்க? கிட்டத்தட்ட 1980 நம்முடைய நெசப்பாங்க சபை அமைந்திருப்பது என்பதாக ஒரு பிரதியில பார்த்தேன். 2004 ஒரு நூல் வெளியிட்டிருந்தாங்க. நூலில் புக்கு வச்சிருக்கு. அந்த நூலில் நம்ம சபையை நம்முடைய திருக்கோட்டை, அதாவது நெசப்பாக்க வள்ளலார் முத்தார்களுடைய நூலாக வெளியிட்ட ஒரு நூல். அதில் 2004 வெளியிட்டது. 25 ஆண்டு காலங்களுக்கும் மேலாக வள்ளல் பெருமான் பணியை மேற்கொண்டு வருவோம் என்று ஐயா அவர்களை குறிப்பிட்டு, கண்டிப்பன் ஐயா அவர்களை குறிப்பிட்டு அந்த செய்தி, அந்த மலர் வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்து அப்போ ஒரு செயல் என்பது எப்பொழுது மக்களிடையே சென்று சேர்கிறது என்றால் அதை தொடர்ந்து செய்து கொண்டே. அதான் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். நாம் எப்படி இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும்? கண்படாது. காலையில் எழுந்துக்கணும் தாங்க பார்த்தேன், எப்படியாவது எழுந்துக்கணும் தான் பார்த்து தூங்கிட்டேன். அப்புறம் என்ன இருக்கும்? உறங்கிவிட்டால் நாம் வழிபாட்டுக்குரிய நேரம் வந்து குறைஞ்சிருக்கும். கண்படாது என்றால் உறக்கமே கிடையாது. 3 பேர் தூங்க மாட்டாங்களாம். பித்தர்கள் உறங்க மாட்டார்கள், சித்தர்கள் உறங்க மாட்டார்கள், பத்தர்கள் உறங்க மாட்டார்கள். தூங்க நீ தூங்க வச்சிருக்க தூங்கிட்டாங்களா பார்த்தா தோணா மாதிரி இருக்கும், திடீர்னு வந்துடுவாங்க. சித்தர்களும் உறங்க மாட்டார்கள், சித்தர்கள் பத்தர்களும் உறங்க மாட்டார்கள். ஏனென்றால் எப்பொழுது இறைவன் வருவான்னு தெரியாது. பெருமான் சொல்ற அவர் உறங்கிட்டா அவர் பாட்டு வந்து தூங்கிட்டாருன்னு போயிட போறாரு. சாமி விழித்திருந்தாராம். கணவரை கலந்து இன்பம் பெற வேண்டும் என்பதற்காக நான் விழித்து கொண்டே இருந்தேன். எப்போது விழித்திரு, எப்பொழுது விழிப்பாகவே இருக்கணும். எப்போது சாமி கூடுவான்னு தெரியாது, எப்போ நம்மை பெருமான் அழைப்பான் என்று தெரியாது. நான் இப்பொழுது எப்படி இருக்கணும்? விழிப்பு. கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தேன். ரொம்ப தெளிவா எப்படி நாம் அவனை ஏற்ற வேண்டும்? இசைவோடு ஏற்ற வேண்டும். அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, செய்யலாம் ஏதோ ஆயிடுவாங்க. இன்னைக்கு பாதி பக்தி எப்படி இருக்குன்னா, அவங்க செஞ்சாகணுமாங்க, செய்யலைன்னா அது தப்பாயிரும்ன்றாங்க. இப்போ தப்பாயிரும், அதில் பிரச்சனை வந்துடும் எல்லாம் இல்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அது குற்றம் ஆகிவிடும். அது குத்தமாங்க. என்ன குத்தம்? எல்லா குத்தமும் போயிடுச்சு. இப்போ தெய்வ குத்தம் ஆயிடுச்சு. இப்போ அது தெய்வ குத்தம் ஆயிருமா? தெய்வத்துக்கு எதுக்கு குத்தம் வரப்போகுது? நம்ம எப்படியெல்லாம் பயமுறுத்த முடியுமா? என்னென்னலாம் சொல்லி எவ்வளோ பெரிய இடர்பாடு பாரு. முதல் இப்படியெல்லாம் தான் இருக்காங்க. அதான் அகத்தே கருத்து புறத்தை விடுத்திருப்பாரு. என்னென்னமோ நினைச்சிட்டு அதை செய்யலாம் இது ஆயிடும், இது செய்யலாம் அது ஆயிடும், இப்படி செஞ்சா அப்படி ஆயிடும், என்னென்னலாம் பயமுறுத்த முடியும்?
ஏன் அவனை இசையோடு ஏற்றாமல் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு பயத்தோடு ஆயிடுவாங்க. இப்படிதான் நீ பக்தி பெருகிறது. எங்க ஐயா சொல்லுவாங்க பேசும்போது, வழிபாடு என்பதும் பக்தி என்பதும் பெரியதான் இருக்கின்றது, ஆனால் அதில் உண்மை இல்லை. அது எப்படி இருக்கு? பயத்துல செய்யறது. யாரும் சொல்றாங்க இசை, அது சொல்றாங்க கருத்தில் வைத்து ஏத்துதற்கு இசைந்தே. கருத்துல நம்ம எப்பவும் நம்ம எண்ணத்துல பெருமானை எப்பொழுதும் இருக்கு. சாமி செய்வார். இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய துன்பத்தை அவன் நீ கண்டிப்பாக நீக்குவான். இதுதான் உணர்வு. இந்த உணர்வு இல்லை நம்ம பதிக நமக்கு என்ன பண்ண போகுது? நமக்கு பிரத்யட்சமாக இறைவனே காட்சி இருந்தா கூட ஒண்ணும் பண்ணாது. என்ன நினைக்கும்? ஏன் சாமி நேரம் வந்துடலாம்ல, ஏன் வரல? என்ன நம்மளால ஒத்துக்க மாட்டாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு டிராமா கம்பெனி ஏதாவது நடந்துருக்கு, ஷூட்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்ல இருந்து யாரும் வந்திருக்காரு போல இருக்குன்னு தான் தோணும். சாமி நேரம் நிச்சயமா பிரத்யட்சம் ஆயிட்டா நமக்கு தெரியுமா? உணர மாட்டோம். ஏன்? உலகியல் நிலையில இருக்கும்படி நமக்கு பெருமான் எப்படி காட்சி தருவான்? அடியார் திருக்கூட்டமாக அருக்குறு நாதராக இறைவன் நமக்கு காட்சிப்படுவான். வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகளாய் இறைவன் நமக்கு காட்சி தருவான். நேரடியா செய்வோம். மான் மழுவோடு ஜடா முடியோடு ரிஷப வாகனத்துல காட்சி சொல்லுது. அப்படிலாம் காட்சி கிடையாது. இருமலத்தாருக்கு மட்டும்தான் அது போன்ற காட்சி. நம் போன்றவர்களுக்கு இறைவன் எப்படி காட்சி தருவான் என்றால், மாரட சட்டை தாங்கி நம் போன்ற மனிதர்களாய் எழுந்தருளி காட்சிப்படுவான் வள்ளல் பெருமான். நமக்கு எப்படி தரணும்? நமக்கு நம்மள மாதிரி இருந்தால் தான் ஒருத்தர் சொன்னா புரியும். மான் மழுவோடு திடீர்னு தான் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பன்றிக்குட்டிக்கு இறைவன் எப்படி சென்றான்? பன்றிக்குட்டியாகவே சென்றான். கேவலம் கேழலாய் பால் கொடுத்தருளிய கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே. கருங்குருவிக்கு அன்று அருளினை. கருங்குருவிக்கு எப்படி போயிருப்பாரு? மான் மழுவோடுவா. பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்க போகும்போது சாமி எப்படி போயிருப்பாரு? நம்ம உண்மையை கூட்டி கொண்டு ஞான சம்பந்தம் கொடுத்தா மாதிரி போமான்னு சொன்னாருன்னா என்ன ஆகும்? பன்றிக்குட்டி ஓடியே போயிடும். அந்த கிழமை இதை பார்த்து நம்மளதான் பிடிக்க வராங்க. பன்றிக்குட்டிக்கு எப்படி இருக்கணும்? பன்றிக்குட்டியாவே தான் போகணும். கேவலம் கேழலாய் பால் கொடு. பன்றிக்குட்டிக்கு சாமி பன்றிக்குட்டியாவே போனாராம். அது மட்டும் கதை நமக்கு தெரியுது. பன்றிக்குட்டியாக ஒரு பெண் மகப்பேறு எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றாள். அவள் பிரசவிக்க வேண்டும். அவளுக்கு பெருமான் எப்படி செல்ல வேண்டும்? மான்மழுவோட தாயாக போன. தாயும் ஆனவன் இல்லையா? அவன் பெண்ணாகவே சென்று தாயாக, அவளுக்கு எப்படி பெண்ணா போல தாயாக செல்லுகின்றான். சும்மா யாரோ ஒரு பொண்ணு போய் பிரசவம் பார்க்க முடியுமா? அந்த பெண்ணுக்கு பார்க்கணும்னா தாயா இருக்கணும். தாயும் ஆனவன் என்று பெருமானுக்கு. சாமி எப்படி இருக்காரு? ஆன்மாக்களுக்கு, நம் போன்ற மனிதர்களுக்கு இறைவன் மனிதர்களாகவே காட்சிப்படுவார். எப்படிமா? சிவம், சுத்த சிவமாய் காட்சிப்படுவார். வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகளாய், திரு கன்னிப்பெரும் ஐயா அவர்கள் போன்ற ஞானிகளாய் நமக்கு இறைவன் அருட்காட்சி தருவார் என்பதாக நாம் சொல்ல வேண்டும். அதான் கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன் உண்பானேன் எனினும். ஏதாவது பிரச்சனை என்னன்னா யாராவது எதையாவது செஞ்சாகணும், சொல்லி ஆகணும், நம்முடைய கொள்கைகளுக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கும் மீறிய சிலவற்றை சொல்கின்றார்கள் என்றால் எல்லாம் செய்யறாங்க இல்லைங்க ஐயா, செஞ்சுதானே ஆகணும். நமக்கு நெறி எங்க பாழ்படுது? நம்ம கையில பொருள் இன்மை. நம்முடைய சூழல் நம்ம என்ன பண்ணுது? நமக்கு எது கட்டுப்பாடோ, எது நெறியோ அதை பின்பற்றுவதற்கு நமக்கு தடை. எது தடை நமக்கு? உண்பானேன் எனினும் உடுப்பானேன் எனினும் உலகரை நம்பிலேன். யாரையும் நம்பல. நான் உண்ண வேண்டும், உடுத்த உடை வேண்டும் என்றால் உலகரை நம்பிலேன். என் நண்பனே உன்னையே நம்பினேன். நலம் சார் பண்பனே. எனக்கு எந்த நலத்தை தர வேண்டும் என்று இறைவனுக்கு எதை தர வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்கின்றான். அவன் நம்முடைய தேவையை உணர்ந்து நமக்கு அருள் செய்வான். நாம் இதை பெற்றால்தான், இதை செய்தால்தான் இறைவன் நமக்கு செய்வான். நாம் நம்முடைய வழிபாடுகளை ஒழுங்காக செய்து கொண்டு நம்முடைய ஒழுக்கத்தில் இருந்து மீறாமல் இருந்தாலே அவன் நமக்கு செய்வதற்கு கடப்பாடு உடையவனாய் இருக்கின்றான். இப்படிப்பட்ட என்னை பெருமானே கைவிடேன். உனையே நம்பினேன் நலஞ்சார் பண்பனே. உனையே நம்பினேன் கைவிடேன். உன்னதையா நம்பினேன். நம்ம அடைக்கலம் என்றால் நாம் நம்புவது ஒருவராக இருக்க வேண்டும். பார்க்கும்போது ஐயா போல நம்பி, அவரை பார்க்கும்போது ஐயா போல நம்பி, அவரை பார்க்கும்போது யாரை தான் ஏன் நம்புற? நீ யார் செய்வா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவர் செய்வாரு போல இவர் கம்முன்னு இருப்பாரு, இவர் செய்வாரு போல அவர் கம்முன்னு இருப்பாரு. இப்ப யாருமே செய்ய மாட்டாங்க. நம்புவது ஒருவராக இருக்குமே. ஆனால் அதான் வழிபாடு என்பது ஒருவராக அமைய வேண்டும். துன்பம் வருது, துன்பம் வரும்போதே கூட சேர்த்து இன்னொரு துன்பம் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? தாங்கவே முடியும். ஏற்கனவே பிரச்சனை வேற மாதிரி என்னென்னமோ வாழ்க்கையில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்ந்து நமக்கு வேற நோய் ஏதாவது வந்துருச்சுன்னா ஆகும். பிரச்சனை துன்பம் இன்னும் அதிகமாயிருச்சுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. துன்பம் ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே ஒரு அடிபட்டு ஒருத்தருக்கு அந்த இடம் வந்து புண்ணாகி ஒரு மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு மருந்து போட வேண்டாம். அந்த இடத்துல மேல ஒரு இன்னும் அழுத்தமா இன்னொரு கம்பி வச்சு குத்துறாங்க. இந்த இடத்துல உங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஏற்கனவே துன்பம்
சொல்றார். அந்த மாதிரி ஒரு துன்பச் சூழலில் மேலும் ஒரு துன்பச் சூழல் வருமே, ஆனாலும் கூட பெருமானே நான் உன்னை விட மாட்டேன். முன்னிலே புகுந்த கோலென துயரம் புகுந்து என்னை கலக்கிய போதும். இந்த பாடல் வந்து அபேதரன் அவர்கிற பாடல். முன்னிலே புகுந்த கோல் என துயரம் புகுந்து என கலக்கிய போதும். புண்ணு வந்துருச்சு. அந்த முன்னே துயரம் தான் நமக்கு. அதுல ஒரு கோல், கோல்னா ஒரு கொம்பு, ஒரு கொம்பு வச்சு அதை வச்சு ஒரு குத்தி ஒரு ஆட்டினா எப்படி இருக்கும் அப்படி பண்ணவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நமக்கு அந்த மாதிரி வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். புண்ணிலே புகுந்த கோலென துயரம் புகுந்து என்னை கலக்கிய போதும் கண்ணிலே எனது கருத்திலே கலந்த கருத்தனே நிந்தனை எல்லால் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன். எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டாலும் சாமி வேற யார்கிட்ட பேருமாள் தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஓர் துணையென நினைவனோ சொல்லாய். நமக்கு பிரச்சனை எப்போ வரும்னா, நமக்கு நோய் அதிகமாயிடுச்சுன்னா, நீங்க அந்த கோயிலுக்கு போலியா ஒரு 6 நாள் போய் பாருங்க, சரியா இருக்கு. இல்லைன்னா ஒரு என்ன பண்றது, இன்னொரு 6 நாள், இல்லைன்னா இன்னொரு 6 நாள். நமக்கு அப்படிதான். ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு ஜோசியக்காரன் போயிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஐயா எனக்கு எப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. அவர் பார்த்துட்டு ஒரு 2 வருடங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும். அப்புறம் ஐயா அப்புறம் அது பழகிறோம். 2 வருஷம் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அர்த்தம் அதுக்கப்புறம் பழகி போகுது. இல்ல 2 வருஷம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் இருந்தாங்க சமதான சாயிரம் நமக்கு தான் பழக்கமாச்சு. பழகிட்டு தான் அப்படியே பிடிச்சி போகணும். நம்ம 2 வருஷம் வரைக்கும் 2 வருஷம் அப்படியே பழகி நமக்கு அப்படியே பழக்கத்திலே வந்துருச்சு. சாமி சொல்றாரு, கருத்திலே கலந்த கருத்தனே. கருத்தன் என்றால் பெருமான் தான். கருத்தன் எல்லாவற்றுக்கும் முதலாக விளங்குகின்ற பெருமான். அவனை நாம் நம்முடைய எண்ணத்தில் வைத்து ஏற்றது. என கிடைக்கும் போது பார்க்கறது போறது. சிந்தனையில் எப்பொழுதுமே சிந்தனை நிந்தன காக்கி கருத்தில் கலந்த கருத்தனை. இந்த கலத்தல் என்பதை விடல் பெருமான் பேசுறது போல எனக்கு தெரிஞ்ச மணிவாதங்களுக்கு பிறகு இந்த கலந்த நிலையை வேற யாரும் இந்த அளவுக்கு பேசிக்குமாங்க. பல அருமையான பல்வேறு இடங்கள் அந்த கலந்து நாம கலக்கிறது இல்லை. நாம அப்படியே மேலோட்டமா போனோமா, அப்படியே மேலே எடுத்தோமா, அப்படியே கிளம்பமான்னு கலந்துட்டா மீள மாட்டோம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, நெறிய நமக்கு என்ன புரிய வரப்போல கலக்கவே இல்லை. நாம் கலத்தல் என்றால் எப்பொழுது நாம் ஒன்றுகின்றோமோ அதுதான் கலத்தல். நாம் ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு அந்த இடம் நமக்கு எந்த இடம் என்பதை நாம் மறந்து விட்டோம். எப்போ இத்துணை காலம் நாம் அதை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்து விட்டோம் என்றால் நாம் அதில் கலந்து இருக்கின்றோம் என்று பொருள். கலந்துருந்தா தான் நமக்கு நேரம் காலத்துக்கு அப்பாற்பட்டு போயிட்டு இருக்கோம். என்ன செஞ்சு என்னங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்றோம். நைட்டு 10 ஆயிடுச்சு, நீங்க ஒரு 7 மணிக்கு வந்தீங்க, 10 மணி வரைக்கும் இவ்வளோ நேரம் என்ன ஆச்சு? நேரம் செல்லவில்லை. நாம் நம்முடைய சிந்தனையில் கலந்து இருந்த காரணத்தினால். அப்ப கலந்து இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? நேரம் நமக்கு கலந்து நிற்கும் பொழுது, கருத்தில் கலந்து நிற்கும் பொழுது, கேவலம் இந்த 24 மணி நேரங்களையே நம்மால் கடக்க முற்படும் பொழுது அவனை கருத்தில் வைத்து கலந்திருப்போமே. ஆனால் இந்த காலத்தினால் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய பிறவி என்கின்ற நிலையை தாண்டி நாம் செல்லலாம். முதல் பெருமான் சொல்லுகின்ற மரணமில்லா பெருவாழ்வு என்கின்ற அந்த நிலையை நாம் எய்தலாம். செய்தி. கருத்திலே கலந்த கருத்தனே நிந்தனை எல்லால் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதித்திலேன் மதிக்கின்றார் தமையும் நன்னிலேன். நான் வேற யாரையும் நான் யாரை நினைக்கிறேன்? பெருமானே உன்னை மட்டும்தான். நீ யாரோ அவங்க அது தருவாங்க, இவங்க எது தருவாங்க, இந்த மாதிரி தருவாங்கன்றதுனால யாரும் கடை போயிட மாட்டேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன். உன்னையே நம்பினேன் கைவிடேல் என்னையே என்று பேசுகின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அருளை பெற வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய நோக்கம். அருளை பெற இருக்கின்ற நாம் அருளை எங்கு சென்று பெற வேண்டும்? அருள் எங்கும் இல்லை. அருள் நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. அருள் என்கின்ற பொருள் நம்மிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அருளை எங்கேயோ இருக்கும் போல இருக்கு, எங்கேயோ வாங்கிட்டு போறோம். திருவர் பயணம் இந்த நூல்ல அருள் எங்கும் இல்லை. அருள் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. அதை மற்றவை எல்லாம் மறைத்து இருக்கின்றது. அதை நாம் நீக்குவோமே ஆனால் அருளை நாம் அறிந்துள்ளோம். சொல்றாரு, ஆயகால் இருந்தும் நடந்திட வழியிலாமையால் அழுங்குவர்கள் என் உள்மேய காலிருந்தும் திருவருள் உற ஓர் விருப்பு இன்மையால் மிக மெலிந்தேன். இன்னொரு பாடம். இந்த கால் இருக்கு, நீங்க வரலீங்களாங்க? இல்லைங்க, உன்னால முடியலங்க. நம்மால
நம்மளால முடியலன்னு சொல்லுவோம். ஏன்? கால் இருக்கு, கால் இருந்தா நம்மளால முடியும். நம்ம என்ன சொல்லிடுவோம்? முடியலன்னு சொல்லுவோம். ஆய கால் இருந்தும் நடந்திட வழி இல்லாமையால் அழுங்குவர். என் உள் மேய கால் இருந்தும் திருவருள் உற ஓர் விருப்பின்மையால். கால் இருந்தும் நடக்க முடியாத எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு வர முடியாத எத்தனை பேர் இருக்காங்க? கால் இருந்தோம். அப்படித்தான் அருள் என்கின்ற ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. அதற்கு நாம் விருப்பம் செலுத்தவில்லை. திருவருள் உற ஓர் விருப்பு இன்மையால் மிக மெலிந்தேன். திருவருள் என்பதை பெறுவதற்கு நமக்கு என்ன இருக்கணும்? முதல்ல விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லைன்னா எப்படி திருவருளை பெருமான் தருவார்? ஒரு பொருளை ஆன்மா விரும்பவில்லை என்றால் அந்த பொருளை இறைவன் நமக்கு விருப்பம் மிக மிக முக்கியம். விருப்பம் இல்லை என்றால் அந்த பொருளை நம்மால் நமக்கு பெருமான் தரமாட்டார். நமக்கு பொருளை விரும்ப ஒரு வழிபாடை செய்கின்றோம் என்றால் விருப்பத்தோடு செய்யணும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பினும் வித்தை வித்து அப்பருவர். விருப்பம் வித்திருக்கணும். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அருங்கொடு மலர் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினாதவல்லார். விரும்பி செய்கின்ற வழிபாடு எப்படி இருக்கணும்? விருப்பத்தோடு செய்ய வேண்டும். அருள் என்கின்ற ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கின்றது என்பதை ஆன்மா உணரப்பெற வேண்டும் என்பதை சொல்லி தயவாக வள்ளல் பெருமான் இந்த பிறை நேரத்தில் அனுப்பிக்கிறது ஒரு சில செய்திகளோடு இதை நிறைவு செய்திருக்கின்றேன். நாம் மக்கள் பரோபகாரம் என்பதையும் சத்விச்சாரம் என்பதையுமே வள்ளல் பெருமான் முன்னெடுத்தார். இதுதான் வள்ளல் பெருமானுடைய மிக முக்கிய கோட்பாடாகிய ஆன்மீக ஒருமைப்பாடு என்பது என்ன? பரோபகாரமும் சத்விச்சாரம். பரோபகாரம் எல்லாருக்கும் தவறு. நம்மால் இயன்றதை பிறருக்கு தந்து உதவுதல். அது மட்டுமல்ல, ஏன் நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம், இங்கிருந்து நாம் செல்வதற்கான நிலை என்ன, நம்மை நாம் ஆய்ந்து கொள்ளுதலும், ஆய்வுக்குள் நம்மை நாம் மேற்கொள்ளுதலும், எதிரே நம்முடன் இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்றதை ஐயா பத்திரிகை கூட பார்த்தேன். பொதுவாக திருன்னு போடுவாங்க. பொதுவாக பத்திரிகை எல்லாம் தயவு நீங்கன்னு போடுவாங்க. அந்த மாதிரி தயவு நீங்கன்றத நம்ம புக்கில் ஞாபகத்தில் பார்த்துருப்போம். இந்த பத்திரிகை முழுக்க எல்லாருக்கும் போட்டிருப்போம். இந்த பத்திரிகை ஒரு வாட்டி பார்க்கும் போதாவது அந்த பேருக்கு முன்னாடி போட்டிருக்கிறத வச்சாவது நாம் எப்படியாவது தயவோடு இருப்போம். தயவு தயவு தயவுன்னு இவ்வளவு போட்டிருக்காங்க, இத்தனை முறை போட்டிருக்காரு. அதுக்காக நம்ம தயவாக இருக்கும். அடியை குறிப்பிட்டாங்க பண்ணிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அன்பின் நீதி அவன் சொல்லலாம். நாம பணிவில்லைன்னு சொல்லணும். நான் என்னெல்லாம் பார்த்தேன், இன்னும் ஆணவமாக தான் தெரியுறான்னு சொல்லவங்களாம் வந்து நம்ம பணிவை கற்றுக்கணும். பல இடத்துல பணிவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல செய்திகள் இருக்குமே, ஆனால் அது மொத்தமும் குருவர்களுக்கே சாரும். அதாவது தேவையில்லாத செய்திகளோ குறைவான செய்திகளோ இருந்தால் அது அடியனுடைய தீவினை பயன் என்றுதான் அடியன் பல இடங்களில் குறிப்பிடுவார். அதனால் பணிவு என்பதை நாம் எப்பொழுது பணிவு வேண்டும் என்றால் நாம் ஒன்றை கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதனால் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது நமக்கு உடனே பணிவு வந்துடும். இல்லைன்னா நாம தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நமக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவன் வர்றது என்னன்னா, என்னோட ஐயா கேட்பாங்க சித்தாந்தம் படிக்கும்போது செய்திகள் சொல்லிட்டே இருந்தது, நாம் இது போன்ற அரிய அற்புதமான மெய் நூல்களை எல்லாம் கற்றுக்கொண்டே இருக்கின்றோம், இதை எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை முதலில் அறிகின்றோம், எதை தெளிவு வந்துருங்க ஐயா, ஏன் ஞானம் வந்துருங்க ஐயா, ஏன் அறிவு வந்துருங்க ஐயா, ஆணவம் வந்துடும். முதல்ல ஆணவம் வந்துடும், முதல்ல ஒரு பெரிய அகம்பாவம் வந்துடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வரணும். அதுக்கப்புறம் இந்த அகம்பாவம் இது போன்ற வாய்ப்பை நாம் பெரும் பொருட்டு இறைவன் நமக்கு அருளி இருக்கின்றான். இது போன்ற செயல்களை நாம் செய்யும் பொருட்டு இறைவன் நமக்கு அருளி இருக்கின்றான். பதியங்களை எடுத்து ஓதுகின்றோம், ஓதுவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றான். இந்த நிகழ்விற்கு நாம் சென்று கலந்து கொண்டிருக்கின்றோம், இது போன்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நிலை இருந்து கொண்டே இருக்கும், நம்மை தாழ்த்தி கொண்டே இருப்போமே, ஆனால் நாம் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லலாம். சொல்றாரு, வன்மையில் பொருள் மேல் இச்சை இல்லவன் போல் வாதி போல் வார்த்தைகள் வழங்கி அண்மையில் பிறர்வால் உளவினால் பொருளை அடிக்கடி வாங்கியே. ஐயா பொருள் மேல பற்றே இல்லைங்கய்யா, சுத்தமா பொருள் மேல பற்று இல்லை, பொருள் பற்றே இல்லைங்க. அப்புறம் சொன்ன எல்லாம் கொடுத்துருவாங்கல்ல, எல்லாம் பற்று பொருள்ல பற்று இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அது தெரியாம எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் பொருள் பற்று இல்லையா? வன்மையில் பொருள் மேல் இச்சை இல்லவன் போல் வாதி போல் வார்த்தைகள் வழங்கி அண்மையில் பிறர்வால் உளவினால் பொருளை அடிக்கடி வாங்கியே ஒடியேன். பொருளை வாங்கிருக்கு, அவங்க யாரை கொடுக்கறதுங்களா, வாங்கிறது ஒண்ணு, இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருக்கும். சரி கொடுக்குறோம் யாருக்கு தெரியுமா? மிகப்பெரிய பணக்காரர்கள்,
அப்படி இல்லைன்னு சொல்றது எதுவுமே இல்லை. அவரை கூப்பிட்டு அவருக்கு ஐயா இருந்தாங்க ஐயா 10,000 ரூபா இருக்குங்கய்யா, இல்லைங்க ஐயா உங்களுக்குலாம் நிறைய சேர்ந்து 10,000 ரூபா கொடுத்தா என்ன ஆகும்? அவர் திருப்பி வாங்கி வீட்டில் வச்சு கொடுத்துருமா இல்லையா? யாருக்கு நாம் உதவ வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் சொல்றாரு. நாம் உதவ வேண்டும், பரோபகாரம் முக்கியம்தான். நாம் ஒருவருக்கு ஈதல் என்பது முக்கியம்தான். யாருக்கு ஈய வேண்டும் தெரியுமா? இன்மை உற்றவருக்கு உதவிலேன் பொருளை என விட கொடியவருக்கு ஈந்தேன். என்னை விட கொடிய ஒருத்தர் தான் இருக்கான். நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், எனக்கு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டேன்னா என்னை விட கொடிய ஒருத்தர் இருப்பான் பாரு, அவங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆசை இல்லாம இருப்பான் பாரு, அவனுக்கு கொடுக்குறது. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு பேர் தான் ஈதை. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றொன்றும் குறி எதிர்ப்பை நீரது உடைமை. ஒரு குறி கொடுத்தா அவர் தருவாருக்கு ஐயா, 10 ரூபா கொடுத்தா நாளைக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுப்பாரு. ஒரு 50,000 ரூபா கொடுத்தா அவருக்கு ஒரு 5 கோடி ரூபா கொடுப்பாரு. மற்றொன்றும் குறி எதிர்ப்பை நீரது விட்டா ஒன்று வந்து கொடுத்து திருப்பி வருமா, அந்த மாதிரி தான் ஆயிடுங்க ஐயா. வரியார்க்கு ஈவதே இல்லை என்பவர்களுக்கு ஈய வேண்டும். அது சொல்ற இன்மை உற்றவருக்கு உதவிலேன் பொருளை இணைவிட கொடியவருக்கு ஈந்தேன் நன்மை உற்றறியேன். இருந்தாலும் எனினும் உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்பதாக சொல்லி இப்படி பல்வேறு இடங்களிலே கைவிடேல் இணையே கைவிடேல் இணையேன்னு நிறைவாக சொல்லி குற்றங்களான செய்திகளையே தன் மீது ஏற்றி பேசுகின்ற வள்ளல் பெருமான் அதை அவர் செய்யல, அவரா செய்ய போறாரு. நாம தான் நம்மளை சொல்லணும்னா நம்ம நேரா சொன்னா நமக்கு கொஞ்சம் கோச்சி போனோம். நம்ம எப்பவுமே இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க வச்சுக்கல, நான் பண்ணலைங்க ஐயா, நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல, அவன் நான் பண்ணலன்னு நான் சொல்றேன்ல, 2 பேர் சண்டை போட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் நிக்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்கு? நான் பண்ணலன்ற அவன் பண்ணேன்றான், இப்போ நான் பண்ணல. சரி 2 பேரும் பண்ணல, நான் தான் பண்ண, போங்க நீங்க. சரி என்ன பண்ணுவாங்க? சார் 2 பேரும் பண்ணல சார், ஏன் பிரச்சனை? நீ பண்ணல போதுமா? யார் பண்ண? நான் தான் பண்ண வச்சுக்க. பெரியவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. நடுநிலையில் இருப்பவங்க என்ன பண்ணுவாங்க? செய்தவர்களுடைய தவறை தன் மீது ஏற்றிக்கொண்டு தவற்றுக்கான குறிக்கோளில் ஈடுபடாமல் அதை நிறைவு செய்து நெறியிலே நிற்பதற்கான வாய்ப்பை தருவார்கள். அவர்கள் தான் ஞானிகள். அதுபோல வள்ளல் பெருமான் பல இடங்களிலே பல குற்றமான செயல்களை எல்லாம் தன் மீது ஏற்றுவதற்கு காரணம் நாம் அதை நம்மிடத்திலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும், அவனை நம்ப வேண்டும். எத்துணை பெரிய குற்றங்களை இழைத்திருந்தாலும் இதுவரையிலும் அதை நாம் எண்ணி இது போன்ற குற்றங்களை இனி செய்யாமல் பெருமானை வழிபாடு செய்வதையும் அவனை உள்குதலையும் தியானிப்பதையுமே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்வோமையானால் இப்பிறவியிலேயே நாம் துன்பங்களை நீங்கி மரணமிலா பெருவாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய நிறைவான நிலையை இந்த பிறவியிலேயே பெறலாம். பெற்றதின் பயனாக ஞான சித்தியை அடையலாம். இதுவே நாம் அவனை அபயம் கொள்வதற்கான முதல் நிலை என்பதாக சொல்லி இந்த அபயத்திறன் என்கின்ற பகுதியோடு எளிய நிறைவு செய்கின்றேன். சிற்றறிவுக்கு எட்டிய சில செய்திகளை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான நல்லதொரு வாய்ப்பை எளியனுக்கு திருக்கூட்டத்தினர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர் திருவடிகளுக்கும் இருந்து கேட்ட அன்பர் பெருமக்களான பொன்னார் திருவடிகளுக்கும் சிற்றடியின் பதிவு கலந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கட்டுப்பாடை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, அந்த வெறுமனையை பேசிக்கொண்டிருந்து காலம் கடந்து பசியாற்றுதலை செய்யாதீர்கள் என்பது கண்டிக்கப்படுகிறாருடைய ஒரு கோட்பாடு. சரியான நேரத்துக்கு நீங்கள் சரியானதை செய்யணும் அப்படின்னு. அதில் நான் என்னன்னு சொன்னால், பிரபாகரன் ஐயா அவங்களுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனாலும் காலம் கருதி இந்த பணியை மேற்கொள்ளப்படுகிறது. தெரிந்த நீரோடை போல வெண்மணலில் சலசலத்து ஓடுகின்ற நீரோடை போல, ஏன்னா அதுக்குள்ள ஒரு வெள்ளி காசு போட்டது போல அதில் எது போட்டாலும் தெரியும். சொல்ல போகும்போது எவ்வளவு தெளிவாக சொல்லணுமோ அவ்வளவு தெளிவாக சொன்னாங்க. வள்ளலார் விபூதி பூச வேண்டாம்னு சொல்லலை, 6ஆம் திருவிழையே பூசிக்கோங்கன்னு தான் சொல்ல வர்றாரு. நீங்கள் அதை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூசை போகும்போது இப்படி இதில் ஒரு 3 கோடு வரும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சரிப்பா ரொம்ப நீ விருப்பம் இல்லாமல் இருந்தேன்னா ஆணவம் கண்மம் மாயை 3 போயிடுச்சுன்னா நீ 3 போட வேண்டாம் ஐயா. அது இருக்குன்னு சொன்னால் 3 போட்டுக்கோ, 1 குறைஞ்சதுன்னா 1 குறைச்சிக்கோ, எது குறைஞ்சிருக்குன்னு சொல்லு. அதனால உங்கள்கிட்ட 1 குறைஞ்சிருந்ததுன்னா 1 குறைச்சிக்கோங்க, 2 குறைஞ்சதுன்னா 2 குறைச்சிக்கோங்க. ஆணவம் கண்மம் மாயை 3 போயிடுதான்னா, அதாவது நடமாடும் தெய்வம்
இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் முத்தி நிலையை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புறத்து வெளுத்திருக்கிறதுன்றது வேற. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, அதானே அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்தது இல்லையா? தங்கம் அவ்வளவு ஜொலிக்கிறது இல்லை, சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்? தங்கமே அணையாரை நிறைந்த சபையாக இது இருக்கிறது இல்லையா? அதனால அவங்க பேசுறதை நான் என்ன சொல்வதற்கு, எது சரி அந்த கருத்தை சொல்ல போகும்போது இதுதான் சரி, இதுதான் சரி அப்படின்னு. அதுல நிறைய பேர் நல்லது செய்வாங்க. அந்த விபூதி பூசுறதே அவருடைய கருணை இருந்தால்தான் அதை தொடர்ந்து விடாம பூசிக்கொள்வதற்குரிய திருமந்திரம் அதைத்தான் சொல்றது. பூசிக்கொள்வதனால நமக்கு என்னெல்லாம் வினைகள்லாம் போகும். தங்கா வினைகளும் சாரம் சிவகதி சிங்காரமான திருவடி கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மயில் வீரையாமல் தங்கா வினைகளும் சாரம் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. குறைஞ்சா போகிறோம் இல்லையா? நம்பிக்கை நம்பிக்கை நீங்க சரியா வைத்திருப்பீங்க, நிச்சயமா நடக்கும். அது வள்ளலாரை பத்தி சொல்ல போகும்போது நான் பயப்படுறேன். என்று கேட்டா ஒரு வார்த்தை கூட பேசுனா தப்பு பிடிச்சுப்பார். ரொம்ப பேசாதேன்னு சொல்றார். பேசாத பயமும் நான் ஏதாவது அவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம என்ன கேட்கலாம்? ஐயா அவங்க நல்லா இருக்கணும், ஐயா இவங்க நல்லா இருக்கணும், ஐயா இந்த நிறுவனம் இல்லை, அவ்வளவுதான் நம்ம வேலை. அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வேறு அதெல்லாம் நானே அவரே பார்த்து பாருங்க, சொல்லவே வேண்டாம். வள்ளல் பெருமானு சொல்லவே வேண்டாம். உண்மையான அடியாரா இருக்கிறவங்க போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் வள்ளல் பெருமான் இல்லை. நீங்க உண்மையிலேயே உண்மை, அன்பு, எளிமை இது மூணு இருக்குமே ஆனால் உங்களுடைய கோரிக்கை, குறைபாடு, வேண்டுதல், விண்ணப்பம் இயல்பாகவே நிறைவேறி விடுகிறது என்று சொல்லி நிறைய செய்திகளை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக சொன்னாங்க. அதாவது புண்படா உடம்பும் குறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும். எப்படி வழிபாடு செய்யணுமா? கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து. சும்மா ஒரு சிலர் ராத்திரிலாம் என்ன பண்றது, ராத்திரி பூரா முடிச்சிருக்கிறதுல பயன் இல்லை. கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்திருக்கணும். முடிச்சிட்டு இருக்கிறதுனால வராது, கருத்தில் வைத்திருக்கணும் இல்லையா?